ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா, நம்ம கடந்த வருஷம் அல்ஹுதா ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட்டை வந்து நம்ம ஏற்படுத்தணும். அந்த ட்ரஸ்ட்டின் வழியாக அல்லாஹ்வுடைய தீனுக்கு தக்குவியத் ஏற்படுத்தக்கூடிய செயல்கள், அது வந்து சில தாவா சென்டர்கள் உருவாக்குறதா இருக்கட்டும், சில தாய்க்களை உருவாக்குறதா இருக்கட்டும், சில புத்தகங்களை மொழிபெயர்க்கிறதா இருக்கட்டும், சிலருக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்தா அல்லாஹ்வுடைய தீனுக்கு பலம் ஏற்படுத்துமோ அதற்கான வகையில் நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒரு வேலையை வந்து நம்ம இதை செஞ்சிட்ருக்கோம். இது வந்து ஜகாத்துடைய அமௌண்ட்டும் நீங்கள் கொடுக்கலாம். இது வந்து நீங்கள் அல்லாஹ்வுக்கு அழகிய கடன் அப்படிங்கிற அடிப்படையிலையும் கொடுக்கலாம். அல்லாஹ்வுடைய தீனுக்கு எது எல்லாம் வலிமைப்படுத்தக்கூடிய வேலையோ, அல்லாஹ்வுடைய அந்த தக்பீர் ரப் இகாமத்து தீனுக்காக செலவிடப்படும் ஒவ்வொரு பைசாவும் அல்லாஹ்வுக்கு கடன். ஏன்னா இது வந்து ரசூல் செய்ய வேண்டிய வேலை, அது நம்மளை செய்ய சொல்கிறான் அல்லாஹ். அதனால் இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜ் அல்லாஹ் என்ன எடுத்துக்கிறான், இது எனக்காக நீ கொடுத்த கடன் சொல்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கொடுத்த காசுக்கு அவனுக்கே நம்ம கடன் கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பு வந்து இந்த பணி. இந்த பணியை வந்து நம்ம செய்கிறோம். இந்த ஒரு பணியை மட்டும்தான் நம்ம செய்கிறோம். அல்லாஹ்வுடைய தீனை சரியான விதத்தில் முஸ்லீம்களுக்கு புரிய வைத்து அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய தீனை வந்து வலுப்படுத்துவது, இந்த ஒரே இலக்குக்காக நாம் வந்து அந்த ஒரு ட்ரஸ்ட் வச்சுருக்கோம். இதுடைய பொருளாதாரம் நிறைய தேவைப்படுது. இப்போ வேலை செய்யத்தான் நமக்கு முதல்ல ஒரு நிலம் மட்டும் வாங்குறதுக்கு, ஒரு பில்டிங் கட்டுறதுக்கான பணி மட்டும் இருந்தால் போதும்னு நினச்சோம். ஆனால் சர்க்கிள் பெருசாக ஆக நிறைய பணம் தேவைப்படுது. நீங்கள் எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நாமளும் வந்து அந்த வேலைகளை வந்து சிறப்பான முறையில் செய்ய முடியும். அதனால் ஒவ்வொருத்தரும் உங்களால் முடிஞ்ச உங்களுடைய பங்களிப்புகளை இந்த ரமலான் மாதத்தில் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு நஸ்தஈனுஹு நஸ்தக்ஃபிருஹு நுமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊஸு பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முஸில்ல லஹு வ மை யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني. இன்றைக்கி டேட் வந்து 7 ஷாபான் 1447, 25/1/2026 ஜனவரி இங்கிலீஷ் டேட்டு. இறுதி நூற்றாண்டில் இறுதி சமுதாயங்கிற அந்த தலைப்பில் போலி மஹதிகள், போலி ஈசாக்கள், ஷக்கீல் பின் ஹனீஃபுங்கிற ஒருத்தர் அந்த பிரச்சாரம் வந்து பண்ணிகிட்ருக்கான். ஸோ அதுக்கான சில அடிப்படையான விஷயங்கள் வந்து நம்ம முன்னாடி சொல்லியிருந்தோம். அதாவது எந்த ஒரு சப்ஜெக்டாக இருக்கட்டும், அதுக்கு வந்து பேஸ்மெண்ட் வந்து குரானாக இருக்கணும். குரான்லேயே வந்து அது ஃபுல் ஸ்ட்ரக்சர் வந்து விழுந்துடணும். அதில் வந்து ஹதீஸை போட்டு ஃபில் பண்ணணும். ஹதீஸு ஸ்ட்ரக்சர் போட்டு குரானை போட்டு லைட்டாக ஃபில் பண்ணுறதுங்கிறது அது வந்து வழிகேடான, அதாவது பாத்தில் அப்படிங்கிறதுக்கு ஒரு தெளிவான உதாரணம் வந்து அதுதான். நீங்கள் எந்த ஒரு சித்தாந்தம் எடுத்திங்கனாலும் பாத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹதீஸ்லேருந்து தான் ஆதாரம் அதிகமாக கட்டுவோம். உதாரணத்துக்கு இகாமத்து தீனுக்கு எதிரான அந்த சப்ஜெக்ட் வந்து சொல்லும்போது பார்த்திங்கன்னா லா இலாஹா இல்லல்லாஹ் சொன்னால் சொர்க்கத்துக்கு போயிடலாம். என்னடா ஆதாரம்? ஹதீஸ். ரசூலுல்லாஹ் யாருக்கு சொன்னாங்க, எதுக்கு சொன்னாங்க, எப்படி சொன்னாங்க, அதெல்லாம் கிடையாது. ஹதீஸ். குரானில் எங்கேயும் அந்த உத்தரவாதம் பார்க்க முடியாது. லா இலாஹா இல்லல்லாஹ் சொன்னால் சொர்க்கம் இருக்குதுன்னு எங்கேயாவது குரானில் எல்லாம் சொல்லியிருக்கானா? சொல்லலை. வெறும் இதை மட்டும் செய்யுங்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு குரான் சொல்லு. குரான் ஏகப்பட்ட பட்டியல்களை போடுது. வேதனையிலிருந்து தப்பித்து தள்ளக்கூடிய ஒரு வியாபாரத்தை உங்களுக்கு நான் கற்றுத்தரட்டுமா அப்படிங்கிறான். நன்மை என்றால் என்ன? 2வது அத்தியாயத்தில் 174 வந்து அல்லாஹ் அவ்வளோ நீள பட்டியல் போடுறான். ஸோ அல்லாஹ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நிறைய அல்லாஹ் சுமத்துறான். அவ்வளோ எளிதாக சொர்க்கத்துக்கு போக முடியாது அப்படின்னு சொல்லி குரான் வந்து திரும்ப திரும்ப சொல்லுது. அப்போ அதை நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு இதை வந்து எளிதாக வந்து டீல் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் யாராவது, ஏன்னா மனுஷன் எப்போவுமே ஈஸியாக தான் விரும்புவோம். ஒரு வழியாக போனீங்க 50 கிலோமீட்டர், இன்னொரு வழியாக 10 கிலோமீட்டர்னால் எதோ செலக்ட் பண்ணுவோம். 10 கிலோமீட்டர் தான் யாராக இருந்தாலும் செலக்ட் பண்ணும். ஸோ மனுஷனுடைய அந்த வீக்னஸை பயன்படுத்தி இப்லீஸ் வந்து என்ன பண்ணுவான், நம்மளுடைய அதாவது தீனுடைய பாதையில் வந்த விட தீனை வந்து அது ஈஸியஸ்ட் ஆப்ஷன் ஒன்று கொடுப்போம். நம்ம அதை செலக்ட் பண்ணோம் அப்படின்னாலே அது வந்து பிளண்டரில் கொண்டு போய் முடிஞ்சிடும். இப்போது இதிலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். இப்போ நாம் என்ன முதல்ல பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது குரானில் ஸ்ட்ரக்சர் இருக்கணும்னு இருக்குது. குரானுக்குள்ளேயே 2 விஷயம் இருக்குது, அதில் வந்து தெளிவு இருக்கணும். இது வந்து அல்லாஹ் சொல்கிறான், ஆயத்துல் முஹக்கமாத்து, ஆயத்துல் முத்தஷாபிஹாத். இப்போ குரானை கூட முத்தஷாபிஹாத்தை அடிப்படையாக வச்சு ஒரு கொள்கை வந்து சொல்லக்கூடாது.
அந்த கொள்கையுடைய அடிப்படை நீங்கள் எந்த கொள்கை வேணாலும் பேசுங்க, அதோடைய பேஸ்மெண்ட்டு நீங்கள் அக்கீதாவாக இருக்கட்டும், செயல்பாடுகளாக இருக்கட்டும், அல்லது ஒரு தத்துவமாக இருக்கட்டும், அதாவது ஒரு 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 கண்ணோட்டமாக இருக்கட்டும், எது இருந்தாலும் குர்ஆனுடைய முஹக்கம் ஆயத்து தான் அதனுடைய அடிப்படை. முஹக்கம் வச்சு அதுக்கு மேலே நீங்கள் முத்தஷாபிஹாத்தை வச்சு ஃபில் பண்ணலாம். ஆனால் முத்தஷாபிஹாத்தை வச்சு நீங்கள் ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து கட்டடத்தை எழுப்பவே கூடாது. அல்லாஹ் சொல்கிறான், நபியே அவனே இவ்வேத நூலை மீது இறக்கி அருளினான். இதில் இருவிதமான வசனங்கள் உள்ளன. ஒன்று ஆயாத்துல் முஹக்கமாத், அவைதாம் இவ்வேதத்தின் அடிப்படை. இந்த வேதத்துடைய பேசிக்கு இதுதான். முஹக்கமாத்துனா நிறைய இடத்துல நம்ம விளக்கியிருப்போம். முஹக்கம் அப்படின்னா ஹுக்கம், அதாவது முஹக்கம் அப்படின்னா அதாவது உறுதியான கருத்து, ஒரே கருத்து தான், அதில் ரெண்டாவது கருத்துக்கு இடமே கிடையாது. ஹுல்ஹு அல்லாஹு அஹது, இது முஹக்கம் ஆயத்து. தொழுகையை நிலைநாட்டுங்கள், இது வந்து முஹக்கம் ஆயத்து. இதில் வந்து எதுவுமே முத்தஷாபிஹாத்து கிடையாது. அப்போ இதெல்லாம் தான் பேஸு. இதை வச்சு தான் நீங்கள் வந்து கட்டடம் வந்து எழுப்பணும். இன்னொன்று அல்லாஹ் என்ன சொல்கிறா, இரண்டாவது முத்தஷாபிஹாத் என்னும் வசனம். இப்போது இந்த வசனங்கள் இருக்குது. இப்போ இந்த வசனங்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து எதுக்கு இருக்குது அப்படின்னா, சில விஷயங்கள், அதாவது இதை முத்தஷாபிஹாத்துடைய முதல் காரணம் என்ன அப்படின்னா, சில விஷயங்கள் எவ்வளோ சொன்னாலும் நமக்கு புரியாது. உதாரணத்துக்கு அல்லாஹ்வுடைய தன்மை, அல்லாஹ்வை பற்றி நமக்கு எவ்வளோ சொன்னாலும் புரியாது. ஏன் அப்படின்னா, சாம்பிள் ஏதாவது இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து ஈஸியாக புரிய முடியும். அல்லாஹ்வுக்கு எந்த சாம்பிளும் காட்ட முடியாது. அதனால் அல்லாஹ்வை பற்றி சொல்லக்கூடிய எந்த விஷயமும் நமக்கு புரியாது. அதனால் ஓரளவுக்கு தோராயமாக தான் சொல்ல முடியும். அதே மாதிரி சொர்க்கம், நரகம், அல்லாஹ்வுடைய சிம்மாசனம், அர்ஷு, இது எல்லாமே வந்து நம்ம வந்து ஓரளவுக்கு தோராயமாக தான் நம்ம வந்து விளங்க முடியும். குர்சி அப்படின்னு ஆயத்துல் குர்சின்னு, குர்சின்னா என்ன, நம்ம பார்த்த சேரில் என்ன அந்த சேர் மாதிரியாக இருக்கும் அர்ஷு? கண்டிப்பாக இருக்காது. ஆனால் அதோடைய நியரஸ்ட்டு மீனிங் எது? குர்சிங்கிறது, சேருங்கிறது தான் நியரஸ்ட்டு மீனிங். அதை தாண்டி நம்மளால் போக முடியாது. அப்போ அதில் வந்து நம்ம அதிகமாக டெப்த்து திங்கிங் பண்ண முடியாது. இது முத்தஷாபிஹாத். இந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது மனிதன் பார்க்காத விஷயங்களுக்கு முத்தஷாபிஹாத்தை அல்லாஹ் குர்ஆனில் பயன்படுத்துகிறான். அதே மாதிரி சில இடங்களில் ட்ராப்புக்காகவும் அல்லாஹ் முத்தஷாபிஹாத் பயன்படுத்துகிறான். அது எதுக்கு அல்லாஹ் அப்படி வச்சுருக்கான் அப்படின்னா, அல்லாஹ் சொல்கிறான், எவர்களுடைய இதயங்களில் கோளாறு உள்ளதோ, யாருடைய உள்ளத்தில் கோளாறு இருக்கோ. இப்போது ஒரு 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 ஷோரூம் போகிறீங்க, நீங்கள் வண்டி வாங்கணுங்கிற எண்ணமே கிடையாது, சும்மா ஓட்டி பார்க்கணுங்கிற எண்ணம். ஒரு ஸ்வீட் கடைக்கு போகிறீங்க, சும்மா சாம்பிள் வாங்கி சாப்பிட்ணுன்னு போகிறீங்க. இப்போ இதெல்லாம் வந்து நம்ம விரும்புவோமா? விரும்ப மாட்டோம். நம்ம டைமை இவன் வேஸ்ட் பண்ணுறான், இவன் வந்து ஒரு சீரியஸ் கஸ்டமர் கிடையாது, அதனால் வந்து இவனை வந்து எப்படியாவது கழிச்சு விடணும். அப்போ அவன் சொன்னால் அது ஒரே ஆள் டெய்லி போய் வண்டியை பற்றி கேட்டுகிட்டே இருந்தானா அவன் என்ன பண்ணுவான்? ஒரு 2 தடவை 3 தடவைக்கு அப்புறம் அவன் கழிச்சு விட்ருவான். அது மாதிரி குர்ஆனை வந்து சீரியஸ் பர்பஸ் இல்லாமல் ஏதாவது குறை கண்டுபிடிக்கணும்னோ அல்லது வேறு ஏதாவது அவனுடைய உள்ளத்தில் நோய் இருந்துச்சுன்னா அது அவங்களுக்கு இது ட்ராப்பாக அமைஞ்சிடும். அவனுடைய நோயை அதை அதிகப்படுத்தி அது அவனை வழிகேட்டில் கொண்டு போய் தள்ளிடும். அதுக்காகத்தான் அல்லாஹ் அந்த முத்தஷாபிஹாத்துன்னு ட்ராப் இருக்கு. அதில் அல்லாஹ் சொல்கிறான், அவர்களுடைய இதயங்களில் கோளாறு உள்ளதோ அவர்கள் குழப்பம் செய்யும் நோக்கில் முத்தஷாபிஹாத்தான வசனங்களை தேடி திரிந்து கொண்டும் அவற்றின் கருத்தை திரித்து கூற முயற்சி செய்து கொண்டும் இருப்பார்கள். அதுவே வேலையாக செஞ்சிட்ருப்பாங்க, அதுவே தான் பொழப்பாக இருப்பாங்க. எனினும் அவற்றின் உண்மை பொருளை அல்லாஹ்வை அன்றி யாரும் அறிய மாட்டார். ஆனால் உண்மை என்ன? முத்தஷாபிஹாத்துடைய மீனிங்கு அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அதே சமயம் அல்லாஹ் என்ன சொல்கிறான், இது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அதுக்கு அல்லாஹ் சொல்கிறான், இதற்கு மாறாக அறிவுத்திறன் மிக்கவர்கள் இவற்றை நாங்கள் நம்புகின்றோம், இவை அனைத்தும் எங்கள் இறைவனிடமிருந்து அருளப்பட்டவை தாம் என்று கூறுகிறார்கள். மேலும் உண்மையாதனில் அறிவாளிகள் தான் எதிலும் சரியான படிப்பினை பெறுகின்றார்கள். அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான், முத்தஷாபிஹாத்திலிருந்து சரியான படிப்பினை எடுக்க முடியும். அது யார் முக்லிஸாக இருக்காங்களோ, யார் வந்து அல்லாஹ்வுடைய அந்த கனெக்ஷன் கரெக்டாக இருக்கோ, யாருக்கு அந்த நோய்கள் இல்லையோ அவர்கள் சரியாக எடுத்துக்கொள்வாங்க. அதே சமயம் முத்தஷாபிஹாத்தை ஒருத்தன் வந்து டூலாக யூஸ் பண்ணுறான்னு வச்சிங்க, அவங்ககிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நல்லா தெரியும் இவன் ஃப்ராடுன்னு. புரியுதுங்களா? அப்போ ஃப்ராடுங்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடாது. ஏன் முத்தஷாபிஹாத்தில் ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடாது? ஏன்னா அவன் சொல்கிற மீனிங்கும் அதில் இருக்குது.
உதாரணத்துக்கு ஈசா நபியோட பற்றி குரான் சொல்லக்கூடியது என்ன? அல்லாவுடைய ரூஹுல்லா, அல்லாவுடைய ரூஹ். இதுக்கு மீனிங் என்ன? அல்லாவுக்கு சொந்தமான உயிர். இவங்க எடுக்கிற மீனிங் என்ன? கிறிஸ்தவர்கள் அல்லாவுடைய நேரடி உயிர். அப்போ அல்லாவுடைய உயிர் அப்படின்னா அது ரெண்டு மீனிங் இருக்கா இல்லையா? இருக்குது. இப்போ இதில் ஃபைனல் ஏதாவது பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அவருக்கு தந்தை இருக்கா? இல்லை. அவர் மனிதத்தன்மை அப்பாற்பட்ட சில விஷயங்கள் இருக்கா? ஆமாம், இருக்குது. அப்போ அல்லாஹ் என்ன பண்ணுறான்? ரசூல்லாவே இதில் ஒன்றும் பண்ணல. கடைசியாக என்ன கூப்பிட்றாங்க? முபாலாக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. அந்த பாதிரியார்கள் முபாலாவில் முடிவு பண்ணு. ஏன்னா அந்த ஆயத்து மீனிங்கு டிசைன் பண்ண முடியாது. மறுமையில் அவங்க குற்றம் பிடிக்கப்படுவாங்க. இது அல்லாஹ் மட்டும்தான் குற்றம் பிடிக்க முடியும். புரியுதுங்களா? அப்போ அதனால் இதே மாதிரி தான் ஹதீஸ்களும். ஹதீஸ்லேயும் முத்தஷாபிஹாத் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஒருங்கிணைந்த பொருள் கொண்ட வார்த்தைகளை அல்லாஹ் எனக்கு கொடுத்துருக்கான், ஜாமில் கலீம் அப்படிங்கிற. இதே முத்தஷாபிஹாத் அதுலேயும் வரும். அப்போ அந்த இடத்துல இப்போ உதாரணத்துக்கு நம்ம அந்த பைத்துல் முகத்தஸ் ஜெருசலமை பற்றி பேசும்போது அர்த் அப்படின்னு வருது, பூமி அப்படின்னு. பூமினா என்ன? குரான் வெறும் பூமிக்கும் பயன்படுத்துது, ஒரு குறிப்பிட்ட ஊருக்கும் பயன்படுத்துது, மிஸ்ருக்கும் எகிப்துக்கும் பயன்படுத்துது அருதுங்கிறது, ஜெருசலமுக்கும் பயன்படுத்துது. இப்போ மீனிங் என்ன? எந்த மீனிங் வேணாலும் வைக்கலாம். அப்போ சௌரியத்துக்கு விட்டுற வேண்டியதான். அவங்க அதுதான் மீனிங் எடுக்கிறாங்கன்னா நல்லா தெரிஞ்சிடும். அதில் யார் இக்லாஸாக இருக்காங்க அவங்களுக்கு எல்லாம் புரிய வச்சுருவோம். இதுதான், இதனால தான் சொல்கிறது, ஹிதாயத்து இன்றைக்கும் அல்லாஹ்விடத்தில் தான் இருக்குது. அல்லாவை நம்பினவர்கள் கைவிடப்பட மாட்டார். இப்போ இவங்க அதாவது சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த தோற்றம் ஏமாற்றத்தை கொடுக்கும். பார்த்திங்கன்னா அதாவது அந்த ஹவாரிஜ்களுடைய அந்த தோற்றமே சஹாபாக்களை விட அவங்க மேம்பட்டதாக இருப்பாங்க. அவங்களுடைய தொழுகை எடுத்திங்கன்னா அதை விட மேலானதாக இருக்கும். நபிஸ்லாம் சொல்லுவாங்க, குரானை ஓதுவார்கள் தொண்டை குழி கூட இறங்க மாட்டேன். என்ன மேட்ரு? குரானுடைய மீனிங் டெப்த்து கூட அவங்களால புரிஞ்சிக்க முடியாது. அதுதான். அப்போ இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்போது முத்தஷாபிஹாத்து குரான்லேருந்து எடுத்தால் கூட முத்தஷாபிஹாத் எடுக்கக்கூடாது. அது பேசிக்காக எடுக்கக்கூடாது. அது சப்போர்ட்டிங் எவிடன்ஸாக அது காட்டலாம். அதே மாதிரி தான் ஹதீஸ்லேயும் பேசிக்காக அதை பேஸாக எடுக்க முடியாது, சப்போர்ட்டிங் எவிடன்ஸாக எடுக்கலாம். அதே மாதிரி ஹதீஸில் இன்னொரு விஷயமும் இருக்குது. என்ன அப்படின்னா, ஹதீஸ் முரண்பட்டாலே எடுக்கக்கூடாது. எப்படி குரானுக்கு ஹதீஸு முரண்பட்டால் எடுக்கக்கூடாதுங்கிறது ஒரு ஃபிக்ஸட் ரூல். அதே மாதிரி நிறைய ஹதீஸ்கள், நிறைய அறிவிப்பாளர் தொடர் வழியாக ஒரு செய்தி வருது, ஒரே ஒரு அறிவிப்பாளர் தொடர் வழியாக ஒரு செய்தி வருது. அப்போ நிறைய அறிவிப்பாளர் தொடர் வழியாக வர்ற செய்தி தான் எடுத்துக்கணும், இதை எடுத்துக்கக்கூடாது. இதில் ஏதோ ஹியூமன் எரர் இருக்குன்னு. இப்போ இதில் ஒருத்தன் குர்ஆன் பிடிச்சி இல்லை இதில் ஒரு ஹதீஸ் இருக்குன்னா இதைத்தான் பிடிச்சி தொங்குவேன்னா தொங்கு. நீ தொங்கிறதுக்கு பின்னாடி என்ன மக்சது இருக்குங்கிறத எல்லாம் வெளிப்படுத்தும். அதே மாதிரி இவங்க எல்லாருக்குமே ஒரு என்ன சொல்கிறது, இது இகாமத்தே தீனுங்கிறது இது எல்லாருக்குமே அது ஃபிட் ஆகுது. இந்த டெஸ்டிங் டூலு சொல்கிறேன், இந்த உரைகள் இவங்க எல்லார்ட்டையுமே இஸ்லாத்தை பற்றி, அவங்க இஸ்லாத்துடைய ஃபிலாசபி பற்றி கேட்டிங்கன்னா அவங்க வளரிடுவாங்க. இஸ்லாமுங்கிறது வணக்க வழிபாடு, அது சரியாக அல்லா சாமியை வணங்கி நீங்கள் சொர்க்கத்துக்கு போனால் உள்ள முடியும். மற்றபடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த மொத்த வாழ்க்கை எப்படி கழிந்தது அதை பற்றி அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நமக்கு என்ன பொறுப்பு தரப்பட்டிருக்கு, இந்த உலகத்தில் ஒரு முஸ்லீம் அல்லாஹ்வுடைய பிரதிநிதியாக என்னென்னலாம் செய்யணும், இதை பற்றியெல்லாம் அவங்க பேசவே மாட்டாங்க. அவங்க பார்த்திங்கன்னா அவங்களுடைய தீன் ரொம்ப எளிமையாக கொண்டு போய் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. அதை வச்சே முடிஞ்சு பண்ணிக்கலாம், அவங்க வேலைக்கு ஆக மாட்டாங்க அப்படின்ட்டு. இது எல்லாமே குரான், அதான் சொல்கிறேன்ல, குரானுடைய அந்த விஷயங்கள்லேருந்து அவங்கள அழகாக நம்ம ஃபில்டர் பண்ணிட முடியும். அடுத்ததா அப்படின்னு பார்க்கும்போது ஹதீஸ்களில் நிறைய அதில் நுணுக்கங்கள் இருக்குது. முதல் விஷயம், ஹதீஸ்கள் அது பொதுமக்கள் அனைவருக்குமானது கிடையாது. குரான் அது எல்லோரும் புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். குரான் புரிஞ்சது நல்லா அதில் எக்ஸ்பர்ட் ஆகிட்டீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் ஹதீஸ்களை படிக்கும்போது குரானோட ரிலேட் பண்ணுறதுக்கு நமக்கு தெரிஞ்சிரும். அதே மாதிரி எந்த ஹதீஸை நம்ம சில ஹதீஸ்களில் சில வாசகங்கள் நீக்க வேண்டியதாக வரும். அது எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்க அதை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதில் நம்ம முதல்ல ஹதீஸோட எதை முதல்ல நம்ம படிக்கணும் அப்படின்னா ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை, சீரத்திலிருந்து அதாவது ஒரு ஓவரால், அதாவது சொல்கிறோம்ல ஒரு கதை, ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு வரலாறு அப்படியே நம்ம முதல்ல ஒரு ஸ்ட்ரக்சர் நம்ம கண் முன்னாடி இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையுடைய முதல் வருடம் இப்படி கழிந்தது, 2வது வருடம் இப்படி கழிந்தது, 3ஆம் வருடம் இப்படி கழிந்தது. படிப்படியான அந்த நிலைகள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடந்து வந்த வாழ்க்கையுடைய படிப்படியான நிலைகள்,
அதிலிருந்து நம்ம எடுக்கக்கூடிய மெசேஜ், இதை பார்க்கும்போதே நமக்கு குரானும் ஹதீஸும் மெர்ஜாவது நம்மளால் அழகாக புரிஞ்சிக்க முடியும். அதுக்கப்புறம் நம்ம ஹதீஸ் எடுக்கும்போது நமக்கு ஹதீஸ் வந்து தெளிவாக தெரியும். ஒரே ஒரு ஹதீஸ் எடுக்கும்போது அது எந்த காலகட்டம் தொடர்பானது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதே மாதிரி ஹதீஸில் நிறைய விஷயங்கள் ரசூல்லா சில பேருக்கு மட்டும் சொல்லியிருப்பாங்க, ஒரு குறிப்பிட்ட ஊர்வாசிக்கு சொல்லியிருப்பாங்க, அல்லது ஒரு குறிப்பிட்ட சபைக்கு சொல்லியிருப்பாங்க, அல்லது ஒரு குறிப்பிட்ட நபருக்கு சொல்லியிருப்பாங்க. அதை கொண்டு போய் மொத்த உலகத்துக்கும் ஃபிட் பண்ணக்கூடாது. மொத்த உலகத்துக்கு ஒரு செய்தினா அது குரானில் இருக்கும். ஆலமின் உள்ள அகிலத்தாருக்கு ஒரு செய்தி அப்படின்னா அது குரானில் கண்டிப்பாக இருக்கும். அகிலத்தாருக்கு அது இல்லை அப்படின்னு, அப்போ உதாரணத்துக்கு இமாம் மஹதியை பற்றி பையத்து செய்யுங்கன்னு குரானில் இல்லையா, அது அகிலத்தாருக்கு கிடையாதுன்னு அர்த்தம். எல்லாருக்குமானது கிடையாது அப்படின்னு அர்த்தம். இது எல்லாமே அல்லாஹ்வுடைய பூமி தான். இங்கே யார் ஒர்க் பண்ணுவா? இங்கே யார் ஒர்க் பண்ணுறது? அப்போ உங்கள் வேலை செய்யும் இடத்திலிருந்து உங்களை அப்புறப்படுத்துவதற்கு ஒருத்தன் வந்து குரானையோ ஹதீஸையோ வந்து வச்சு உங்களை வந்து டியூன் பண்ணுறான் அப்படின்னா நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும், இவன் தீனை விட்டு நம்மளை அப்புறப்படுத்துகிறான், இவன் வந்து சைத்தானு, இவன் வந்து அப்போ என்ன அர்த்தம்? ஈரோட்டில் இருக்கிறவங்களாம் சேலம் போய் வேலை செய்யுங்க, சேலத்தில் இருக்கிறவங்களாம் ஈரோடு வந்து வேலை செய்யுங்க, மெட்ராஸில் இருக்கிறவங்க திருச்சியில் போய் வேலை செய்யுங்க, திருச்சியில் இருக்கிற என்ன பருத்தி முட்டையா? காமெடியாக இல்லை இது. இங்கே இருக்கிற அங்கே போய் வேலை செய்யுங்க. அங்கே மனித குலம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வேலை செய்யணும். அப்போது இந்த ஊரில் நான் வேலை செஞ்சால் பொருத்தமாக இருக்குமா, இல்லை சவுத் ஆஃப்ரிக்காலேருந்து ஒரு ஆள் வந்து இங்கே வேலை செஞ்சால் பொருத்தமாக இருக்குமா? இந்த ஊர்வாசிகளுடைய மனநிலை எனக்கு தெரியுமா, சவுத் ஆஃப்ரிக்காக்காரனுக்கு தெரியுமா, அரபு தீபகற்பத்தில் இருக்கிறவனுக்கு தெரியுமா இந்த ஊருடைய மனநிலை? நான் போய் அங்கே தாவா செஞ்சேன், அவங்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது, அவன் என்ன சாப்பிடுவான் என்ன சாப்பிட மாட்டான் எதுவுமே எனக்கு தெரியாது. அவங்ககிட்ட நான் அந்நியப்பட்டு தான் நிற்கணும். நான் எதுக்கு போய் குராசானுக்கு போய் ஒருத்தனுக்கு பையத்து செய்யணும், நான் எதுக்கு போயிட்டு மதீனாவை தேடி ஒருத்தருக்கு போகணும், நான் எதுக்கு வந்து ஜெருசலமுக்கு தேடி ஒரு ஆளுக்கு போகணும்? புரியுதா இல்லையா? குரான் வந்து நபி அனுப்புனாலே அந்த லோக்கலால் தான் நபி அல்லாஹ் போடுறான். வேறு ஊருக்காரர் வந்தால் எவனும் ஏற்றுக்கவே மாட்டாங்க. இது பேசிக் சென்ஸு குரான் சொல்லக்கூடியது. அவங்கவுங்க வெளியூரில் போய் வேலை செஞ்சேன். நான் மெட்ராஸ் வந்து வேலை செஞ்சேன், மெட்ராஸை வந்து நான் ஸ்டடி பண்ணுறதுக்கே 10 வருஷம் ஆயிரும். என் ஊருக்கும் மெட்ராஸுக்கும் என்ன வித்தியாசம்? இங்கே என்ன தண்ணி கிடைக்காது. நான் இங்கே உட்காந்து தண்ணி சௌகரியத்தை யூஸ் பண்ணுவேன், அங்கே தண்ணி பிரச்சனையே நான் என்னன்னு எனக்கு தான் தெரியும். இங்கே என்ன டெம்பரேச்சர் இருக்குது அதெல்லாம் அது அடாப்ட் ஆகிறதுக்கே பெரிய பிரச்சனை ஆயிரும். அப்போது ஹதீஸ்களில் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, அதனால் ஃபுக்காஹாக்கள் ஹதீஸ்களை ஹேண்டில் பண்ணுவாங்க. ஏன்னா அது ஒரு தர்த்தீபில் கிடையாது, அது ஒரு வழிமுறையின்படி தொகுக்கப்பட்டது கிடையாது. மனிதர்கள் செஞ்ச ஒரு ஒர்க் அது. அதில் வந்து நீங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். புரியுதுங்களா? இங்கே வந்து எல்லாருக்கும் அறிவு வந்து அல்லாஹ் விசாலமாக கொடுக்கல. சில பேர் வந்து அறிவு குறைவாக வழங்கப்பட்டிருக்கு, சில பேர் விசாலமாக வழங்கப்பட்டிருக்கு. அதனால தான் எந்த ஒரு பிரச்சாரமும், அதே மாதிரி இன்னொரு விஷயம், ஒரு பிரச்சாரம் அப்படின்னா அது பகிரங்கமாக இருக்கும். அப்போ தான் அந்த பிரச்சாரத்தில் வெயிட் இருக்குன்னு அர்த்தம். ஏன்? இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு பிரச்சாரம் வைக்கிறேன், இப்போ வந்துட்டு ஒரு சாதாரண ஒரு பாமரர்கள் மத்தியில் வைக்கிறேன், அவங்களுக்கு நான் வைக்கிற ஆர்குமெண்ட்டு சரியாக தான் படும். ஆனால் அவங்க சார்ந்து இருக்கக்கூடிய அந்த ஜமாத்துகள்லேயே அறிவில் சிறந்தவர்கள் இருப்பாங்க. அவங்ககிட்ட அந்த ஆர்குமெண்ட் வைக்கும்போது திருப்பி 4 கேள்வி கேட்பாங்க, பதில் சொல்ல எனக்கு தெரியாது. இப்போ நான் ஆன்லைனில் பிரச்சாரம் வைக்கும்போது என்ன ஆயிரும், அது கவுண்டர் ஆர்குமெண்ட்டு அங்கே இருக்கக்கூடிய புத்திசாலிகள் கொடுப்பாங்க. புரியுதா இல்லை? இப்போ நான் வைக்கிற ஆர்குமெண்ட்டு கவுண்டர் ஆர்குமெண்ட் வருதா இல்லையா? அப்போ ரெண்டும் கம்பேர் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் மக்கள் முடிவு பண்ணுவாங்க. புரியுதா? அப்போ அவங்க கவுண்டர் கொடுத்தா அதுக்கு ரிப்ளை கவுண்டர் நம்மளும் கொடுக்க முடியும். ஒருத்தர் ரகசியமாக பிரச்சாரம் பண்ணுறார், அவர் என்ன பிரச்சாரம் பண்ணுறார் அப்படிங்கிறது ஒரு எழுத்துப்பூர்வமாக இல்லை, அல்லது ஒரு பதிவாக காணொலி பதிவாக இல்லை அப்படின்னாலே அது ஒரு மோசடி பிரச்சாரம்ங்கிறது எளிதாக முடிவு பண்ணி. ஏன் அப்படின்னா அவங்க டார்கெட் பண்ணுறதே வீக்கர் ஆப்ஷனை தான் அவங்க டார்கெட் பண்ணுறாங்க. யாருனால வந்து எல்லார்ட்டையும் முதல்ல புக்கிங் ஆக்சஸ் இருக்கா, எல்லார்ட்டையும் ஹதீஸை வந்து எல்லாத்தையுமே படிக்கக்கூடிய நிலைமை இருக்கா? இல்லை. ஹதீஸ்களை பொறுத்த வரைக்கும் அது என்னது, அது வந்து ஒரு சப்ஜெக்ட் ரிலேட்டடாக தொகுக்கப்பட்ட சிறு சிறு தொகுப்புகள். அது ரசூல்லா வந்து மொத்தமாக மனித குலத்தை பார்த்து பேசினது கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர்லையும் பேசிக்குவாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் அபூ ஹுரைராலையும் பேசிக்குவாங்க. அதை இன்னொருத்தர் பார்த்து அதை வந்து சொல்கிறார். ரசூல்லா மிம்பரில் நின்று பேசுனது கிடையாது எல்லா ஹதீஸுமே. புரியுதா?
அப்போ அதுலேருந்து அப்சர்வ் பண்ணுறது தான். அவங்க 2 பேர் ஒன்று பேசுவாங்க, ஆனால் கேட்குறவர் வேற வாரி ஒருத்தர் அப்சர்வ் பண்ணிடுவார். அப்புறம் பதிவாக என்ன வரும், அந்த 3வது ஆளுடைய வியூ தான் வரும், ரசூல்லாவுடைய வியூ வராது. புரியுதுங்களா? ஹதீஸில் நிறைய ஆங்கிள்ஸ், டைமென்ஷன்ஸ் இருக்குது பார்க்க வேண்டியது. அப்போ எந்த இடத்துலேருந்து பேசுகிறாங்க, எப்படி பேசுகிறாங்க, எதுக்கு பேசுகிறாங்கங்கிறது. அப்போ அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த ஹதீஸை ஜிப்ரீலில் கூட, ஏன்னா அதுதான் ஒரு ஹதீஸிலே வந்து உம்முல் ஹதீஸுன்னு சொல்லலாம். அந்த ஹதீஸில் வந்து அவங்க கற்றுக் கொடுக்குற பேட்டர்னும் பாருங்கள். என்ன சொல்கிறாங்க, முதல்ல இஸ்லாம்னா என்னன்னு கேட்குறாங்க, அதுக்கப்புறம் ஈமான்னா என்னன்னு கேட்குறாங்க, அதுக்கப்புறம் எஹ்சான்னா என்னன்னு கேட்குறாங்க, அதுக்கப்புறம் முன்னறிவிப்புகளை பற்றி பேசுகிறேன். அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் எங்கெங்கெல்லாம் நீங்கள் கடந்து வர வேண்டிய பாதை என்ன, இஸ்லாமு, ஈமானு, எஹ்சானு, அதுக்கப்புறம் இது வந்து போனஸாக, அதுக்கப்புறம் உங்களுக்கு டைம் இருக்குது, உங்களால் பண்ண முடியுதுன்னா பண்ணுங்கள், இல்லைன்னா அது ஒரு பிரச்சனையே கிடையாது. முன்னறிவிப்புகளை பற்றி மறுமை நாளில் வந்து பெருசாக நம்ம ஒன்றும் அழட்டிக்க வேண்டியது கிடையாது. குரானில் ஹிதாயத்து இருக்குது, குரானை ஒழுங்காக ஸ்டடி பண்ணோம்னா போதும். முன்னறிவிப்புகள் துணை புரியும். உதாரணத்துக்கு அம்மார் பின் யாசிர் அவனுடைய அந்த முன்னறிவிப்பு, சில விஷயங்கள் கலங்கலாக்கப்பட்டுருச்சு, அது மேலே குரான் மேலே ஒரு கலங்கலான ஒரு இது லேயர் படிஞ்சிருச்சு. அம்மார் பின் யாசிர் அவனுடைய அந்த சம்பவம் பாடமாக அமைஞ்சிருச்சு. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாருங்கள், இடத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றி பேசுகிறீங்க. உதாரணத்துக்கு ஹஜ்ஜத்துல் விதா, அதில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க, முஸ்லீமில் 2334 உங்களிடையே நான் மிக முக்கியமான ஒன்றை விட்டு செல்கிறேன், அதை நீங்கள் பலமாக பற்றி கொண்டால் நீங்கள் ஒருபோதும் வழி தவற மாட்டீர்கள், அது அல்லாஹ்வின் வேதமாகும். இது வந்து ஹஜ்ஜத்துல் விதாவில் அரஃபாவில் நின்று ரசூல்லா பேசக்கூடிய பயான். அதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்து இங்கே மதீனாவிலிருந்து, மக்காலிருந்து மதீனாவுக்கு வர்ற வழியில் கும்முங்கிற ஒரு இடம், அந்த இடத்துல இருந்துக்கிட்டு வேற ஒரு உரையை நிகழ்த்துறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்க, நான் உங்களிடையே 2 கனமான வஸ்துக்களை விட்டு செல்கிறேன். இப்போ அங்கே 1 இங்கே 2 ஆயிடுச்சு. அப்போ என்ன அர்த்தம், காமன் பப்ளிக்கு இது மெசேஜே கிடையாதுன்னு அர்த்தம். இப்போ இதை வச்சுட்டு ஒரு கும்பல் இங்கே ஃபித்னா ஃபசாது பண்ணிட்டு சுற்று, இதுதான் முத்தசாபியாத். இந்த யார் நோய் வச்சுருக்கிறானோ எவன் வந்து, அதாவது சில பேருக்கு ட்ரெண்டிங் ஆகணும்னு ஆசை, சில பேருக்கு வந்து நாங்கள் தான் பெரிய பாப்புலர், நம்ம வந்து என்றைக்குமே சர்ச்சையில் இருக்கணும், அதாவது மற்றவனுக்கு தெரியாத சில விஷயங்கள், விடுகதைகள் நாங்கள் வந்து சார்ட் அவுட் பண்ணுறோம், நான் வந்து டீகோட் பண்ணுறேன், நான் ஒரு பெரிய அறிஞர்னு சொல்லப்படணும், அதுக்காக என்னுடைய மேதாவித்தனத்தை காட்டுறதுக்காக பற்றியா இந்த ஹதீஸ்லேருந்து உனக்கு என்ன வருது, இதுதான் நினச்சேன். அதுதான் இல்லை, இதில் அப்படியே காலர் தூக்கி விட்டுங்க. அப்புறம் அதாவது ஒன்றும் கிடையாது. மறுமையில் போனால் அல்ல என்ன சொல்லுவான், நீ தீனுக்காக ஒர்க் பண்ணல, நீ ஒரு அறிஞர்னு புகழப்படம் வந்துக்காக வேலை செஞ்சால் அது உனக்கு உலகத்திலே கிடச்சிருச்சு, போ நரகத்துக்குன்றான். அப்போ இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். அப்போ ரசூல்லா இந்த இடத்துல ஏன் 2ன்னு சொன்னாங்க, ஏன்னா இங்கே மதீனாவாசிகள் இருக்காங்க, அதே மாதிரி ஷாம் வாசிகள் அங்கேருந்து டைவர்ஷன் எடுத்துகிட்டு போகிறாங்க. அதாவது அது வந்து ஜங்ஷன், அது அந்த கும்மை விட்டுட்டோம்னா ஷாம் வாசிகள் போயிடுவாங்க, மதீனாவாசிகள் போயிடுவாங்க. ஷாம் வாசிகள் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தாரை நோவினைப்படுத்த போகிறாங்க. அப்போ அவங்களுக்கு ரசூல்லாவே கண் முன்னாடி நின்று உபதேசம் பண்ணிட்டா, அந்த இடத்துல தான் அலியை கைப்பிடிச்சி மண் குந்தும் மௌலாவுன்னு அலியின் மௌலாவுன்னு, அந்த இடத்துல தான் அலியனை வந்து ரசூல்லா வந்து கைப்பிடிச்சே சொல்கிறேன். ஏன் இது அங்கே வச்சு சொல்லலை, ஏன் உலகத்துக்கான மெசேஜ் அது கிடையாது. ஒரு ஷார்ட் டைம், ஒரு குறுகிய காலகட்டத்துக்கு அலியை பற்றி பிடிச்சிங்க தான், மரணம் வரைக்கும் அலியை பற்றி பிடிச்சிக்கிறது அந்த மாதிரி கிடையாது. அதுலேருந்து படிப்பனை இன்றைக்கி என்ன, அந்த காலத்தில் என்ன நடந்ததுங்கிறது படிப்பனை, அதை வச்சு ஹக்கு பாத்தில் எதுங்கிறது படிப்பனை, அவ்வளோதான். அப்போ இந்த ஹதீஸ் பார்த்திங்கன்னா முஸ்லீமில் 2048. அதே மாதிரி இதை பார்த்திங்கன்னா உமர்லேனும் இதே தான் செய்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க, இந்த ஹஜ்ஜுக்கு போகிறாங்க. உமர்லேனும் தன்னுடைய அந்த 10வது அல்லது 12வது வருஷம் கடைசி ஹஜ்ஜு, அந்த ஹஜ்ஜுக்கு போகும்போது அந்த இடத்துல வந்து சிலர் வந்து பேசிக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, அமீருல் மூமினின் உமர் அவர்களிடம் ஒரு மனிதர் வந்து, அமீருல் மூமினின் அவர்களே, இன்னார் கூறுவது பற்றி தாங்கள் என்ன கருதுகிறீர்கள், உமர் இறந்து விட்டால் நான் இன்னாருக்கு பையத்து செய்வேன் என்று அவர் சொல்கிறார், இவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்கிறார். அல்லாவின் மீது ஆணையாக அபூபக்கர் அவர்களுக்கு செய்யப்பட்ட பையத் ஒரு திடீர் நிகழ்வாகவே இருந்தது, பிறகு அது நிறைவடைந்தது. அந்த பையத்து அறகுற பையத்து தான், ஆனால் அதுக்கப்புறம் அது கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் என்னங்கிறாங்க, நான் இன்று மாலை மக்களிடையே நின்று
ஆட்சி அதிகாரங்களை அபகரித்து கொள்ள நினைப்பவர்கள் எதிராக எச்சரிக்கை செய்வேன் என்று கூறினார். அப்படி சொல்லும்போது அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் உமர் ரலியல்லாஹு அமீருல் முமினின் அவர்களே அவ்வாறு செய்யாதீர்கள், ஏனெனில் ஹஜ்ஜு காலம் பாமர மக்களையும் விவேகமற்ற கூட்டத்தினரையும் ஒன்று சேர்க்கிறது. தாங்கள் மக்களிடையே உரையாற்ற எழும்போது அவர்களே உங்களை சூழ்ந்து மிக நெருக்கமாக இருப்பார். அவங்க தான் பாமர மக்கள் தான் நெருக்கமாக இருப்பாங்க. தாங்கள் ஏதேனும் ஒன்றை சொல்ல போக அதை அவர்கள் சரியாக புரிந்து கொள்ளாமலும் அதன் சரியான இடத்தில் வைக்காமலும் எல்லா திசைகளிலும் பரப்பிடுவார்கள் என்று நான் அஞ்சுகிறேன். எனவே தாங்கள் மதீனாவை சென்றடையும் வரை பொறுத்திருங்கள். அதுவே ஹிஜ்ரத் மற்றும் சுன்னாவின் தாயகமாகும். அங்கு நீங்கள் மார்க்க சட்ட அறிவுடையவர்களை மக்களில் கண்ணியமிக்கவர்களையும் தனிமையில் சந்தித்து தாங்கள் சொல்ல வேண்டியதை உறுதியாக சொல்லலாம். அறிவுடைய அந்த மக்கள் உங்கள் பேச்சை புரிந்து கொண்டு அதை அதற்குரிய இடத்தில் வைப்பார்கள். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, இது எலெக்ஷன் சம்மந்தப்பட்ட விஷயம், இதை பப்ளிக்காக பேச வேண்டிய தேவையில்லை. ஏன், அவங்க எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிற ஆட்களே கிடையாது. இப்போதைக்கு மதீனாவில் மட்டும்தான் எலெக்ஷனு. மதீனாவே முடிவு பண்ணிடும் யார் இந்த மொத்த அரபு தீபகற்பத்தை ஆட்சி செய்யணும்ன்ட்டு. வேற யாருக்கும் அந்த அதிகாரமும் இல்லை. ஏன், இன்னும் அவர்கள் கல்வி மயப்படுத்தப்படவில்லை. இன்னும் அவங்களுக்கு நாலேஜ் கொடுக்கப்படலை. நாலேஜே தரலைங்கும்போது ஓட்டிங் அதிகாரமே அவங்களுக்கு தரப்படலை. அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் இதை பேசணும்? அப்புறம் ஆளாளுக்கு போய் வேறு மாதிரி மசூரா பண்ணிவிட்டு அப்புறம் அவங்கள இழுத்து உள்ளே விட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் அவங்க ஒவ்வொன்றுக்கும் கருத்து கேட்டுட்ருப்பாங்க. அது தேவையில்லாத தலைவலி உண்டாக்கும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க கரெக்டாக என்ன பண்ணுறாங்க, சரின்னு ஒத்துக்கிட்டு அதுக்கப்புறம் போய் மதீனாவில் போய் அங்கே போய் பேசுகிறாங்க. அதுதான் அந்த மஷூரா இல்லாமல் யாரும் தேர்வு செய்யப்படக்கூடாதுங்கிறது. இது புகாரியில் 6830 ஹதீஸ். அப்போது ஹதீஸ்லேருந்து நம்ம புரிஞ்சுக்கணும், ஹதீஸை சஹாபாக்கள் ஏன் தொகுக்கல? அவங்களுக்கு மார்க்கத்துடைய சீரியஸ்னஸ் தெரியாதா? குரானை தொகுத்த அபூபக்கர் ரலியல்லாஹு அவங்க உத்தரவு போடுறாங்க. ஏன் உடனடியாக ஹதீஸ் புத்தகங்களை அவங்க எழுத சொல்லல? ஏன் அப்படின்னா மக்கள் மனசில் குரான் ஆழமாக பதியாத வரை ஹதீஸ்களை கொண்டு போய் செலுத்துவது என்பது டேஞ்சராக அமையும். அதுதான் வரலாற்றில் நடந்தது. இன்றைக்கி பைபிளில் பார்த்தீங்கன்னா எது பைபிள் இந்த நபிமார்களுடைய சொல்லுங்கிறது பிரிக்க முடியாது. எது அல்லாஹ்வுடைய வஹி, எது ரசூலோட நபி மொழிங்கிறது பிரிக்க முடியாது. அந்த அளவுக்கு கலந்துருச்சு. அப்போ அது மாதிரி சஹாபாக்களும் பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மதீனா நகரமானது ஐர் மலையிலிருந்து சவுர் மலை வரை புனிதமானதாகும். அதில் யார் மார்க்கத்தின் பெயரால் புதிதாக ஒன்றை ஏற்படுத்துகின்றானோ அல்லது புதியவற்றை புகுத்துபவனுக்கு அடைக்கலம் அளிக்கின்றானோ அவனுக்கு அல்லாஹ்வின் சாபமும் வானவர்கள் மற்றும் அனைத்து மக்களின் சாபமும் உண்டாகும். அப்போ ரசூல் என்ன சொல்கிறாங்க, மதீனாவுடைய எல்லை எது? இந்த மதீனானா ஃபுல்லாக எல்லாரும் மதீனான்னு வந்துடக்கூடாது. ஐரு மலையிலிருந்து இங்கே சவுரு மலை வரைக்கும் இந்த இடம் வரைக்கும் தான் மதீனா. இதுக்குள்ளே பிதத் செய்யக்கூடாது. அப்போ என்ன அர்த்தம்? வெளியே யாருனாலும் பிதத் செய்யலான்னு அர்த்தமா? இது அந்த காலகட்டத்தை சேர்ந்தவங்களுக்கு சொல்லப்பட்டது. இப்போ இன்றைக்கி இது குளோபல். இன்றைக்கி யாருமே பிதத் செய்யக்கூடாது, யாரும் அடைக்கலம் தர முடியாது. ஏன் இன்றைக்கி ஏன் அப்படின்னா குலஃபாய் ராஷிதீன் காலத்தில் மதீனாவிலிருந்து தான் எல்லா உத்தரவுகளும் உலகம் பூரா போயிட்டு இருந்துச்சு. கல்வி எங்கேருந்து போயிட்டு இருந்துச்சு? மதீனாவிலிருந்து தான் போயிட்டு இருந்துச்சு. அப்போ ரசூல்லா இதை ப்ரொடெக்ட் பண்ணது 30 வருஷத்துக்கு தான். அதுக்கப்புறம் அந்த நேரத்தில் தான் ஆட்சியாளர் தேர்வு முறை மாற்றப்படுது. அப்போ மதீனாவில் யார் இருந்தாங்க? ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க. அங்கே பையத்து எடுக்கப்படுது. அந்த பையத்தை அவங்க புறக்கணிச்சாங்களா இல்லையா? அப்போ பிதத்து நடந்தது சிரியாவில். ஆனால் பிதத் செய்தவருக்கு அடைக்கலம் இங்கே தரமாட்டேன் நான். யார்? ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இருந்துட்டு அங்கேருந்து பையத்தை நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு ட்ராவல் பண்ணி போகிறாங்க. அப்போ இதெல்லாம் நமக்கு புரிஞ்சுக்கிறது ஹதீஸோடைய சென்ஸ் முதல்ல புரிஞ்சுக்கணும். சும்மா ஹதீஸ் காமிச்சோம் ரசூல்லாவுடைய செய்தி, ரசூல்லாவுடைய செய்திங்கிறதே நம்ம ஒரு குத்துமதிப்பாக தான் நம்புகிறோம். எல்லாமே அந்த புகாரிங்கிற ஒரு மனிதரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஒருவேளை புகாரிங்கிறதே கற்பனை பாத்திரமா இருந்தால் என்ன பண்ணுவீங்க? யார் கேரண்டி? இஜ்மா ஆயிடுச்சு, அதை நம்புகிறோம், அவ்வளோதான். புரியுதா? ஆனால் குரான் அளவுக்கு புகாரி வெயிட்டா? கிடையாது. அதோடைய அந்தஸ்தா அதோட இடத்துல அவ்வளோதான். ஆனால் அதே சமயம் குரானுக்கு ஆல்டர்னேட்டாக கொண்டு நிறுத்துகிற அளவுக்கு அது உலக முஸ்லீம்கள் மீது காமனாக்குற அளவுக்கு அங்கேருந்து நீங்கள் கொண்டாந்து புது ஒரு விஷயத்தை, குரான் சொல்லாத ஒரு விஷயத்தை
கொண்டு வந்து மொத்த உலகத்துக்கு வந்து திணிக்கிறதுக்கு அந்த ஹதீஸ்களை வச்சு நம்ம பண்ணிட முடியாது. ஸோ இது வந்து ஹதீஸ்களை எப்படி புரிஞ்சுக்கணும், குர்ஆன் ஆயத்தை எப்படி எடுத்துக்கணும், எந்த விஷயத்தை பேஸாக இருக்கணும், இதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் சில சொல்லிடணும். இப்போ இந்த மெயின் சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். இப்போ இதில் வந்து நான் சொல்லியிருந்தேன், அதாவது இப்போ இந்த பர்சனாலிட்டி 2 பேர் இருக்காங்க. யார்? இமாம் மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவங்களா இருக்கட்டும், ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கட்டும். அப்போ இவங்களுடைய ரோல் என்ன? அப்போ கண்டிப்பாக குர்ஆன் ஏதோ ஒரு இடத்துல இதை பற்றி கண்டிப்பாக விளக்கியிருக்கும், விளக்காமல் இருக்கவே இருக்காது. அப்போ எதுக்காக என்ன விளக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இதோடைய ரீசனிங் நம்ம பார்க்கும்போது, குர்ஆனுடைய பனி இஸ்ராயல்கள் சம்மந்தப்பட்ட அந்த விஷயங்கள், அந்த செய்திகள் குர்ஆன் பக்ரால எடுங்க, ஃபுல்லாக பனி இஸ்ராயல்களை பற்றி தான் இருக்கும். ஆல இம்ரான் எடுங்க, அதுவும் பனி இஸ்ராயல்கள் சார்ந்த விஷயங்கள் தான். மறுபடியும் நிசாவை எடுங்க, பனி இஸ்ராயல்கள் தான். இதில் எடுங்க மாய்தால், அதுலேயும் பனி இஸ்ராயல்கள் வராங்க. அதுக்கப்புறம் தான் குறைஷிகள் 6வது அத்தியாயத்தில் வராங்க. மறுபடியும் 7வது அத்தியாயத்தில் மறுபடியும் பனி இஸ்ராயல்கள் வந்து ஜாயிண்டாக வராங்க. அதுக்கப்புறம் சூரா மரியமில் வராங்க, சூரா தாஹாவில் வராங்க, சூரா கஹஃபில் வராங்க, அவங்க சூரா அன்பியாவில் வராங்க. பல இடங்களில் சொல்லப்பட்டுகிட்டே இருக்கு. ஏன் இதெல்லாம் சொல்லப்படுது? ஒன்றுமே இல்லை, அங்கே ஃபாலோ பண்ணுறது ஒன்றுமே இருக்குது. ஆனால் எல்லாமே ஃபாலோ பண்ணுற விஷயங்கள் தான். மேலோட்டமாக பார்த்தா ஒரு அஹகாமும் அதில் சொல்லப்பட்டது மாதிரி இருக்காது, எல்லாம் ஒரு வரலாறு சொல்லப்பட்ட மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்குள்ளே கண்டிப்பாக இன்றைய காலகட்டத்துடைய வழிகாட்டுதலும் அதில் வந்து இன்க்ளூடடாக இருக்கும். உதாரணத்துக்கு சில ஆயத்து முதல்ல புரிஞ்சுக்குவோம். இப்போ குர்ஆன்லேருந்து முதல்ல எடுத்துக்கணும். இப்போ இந்த சமுதாயம் இருக்குது, இன்றைக்கி நம்ம இந்தியாவில் இருக்கோம், நம்ம முஸ்லீம் இருக்கோம். நம்முடைய அடையாளம் எது? நம்ம தமிழர்களா அல்லது உருது முஸ்லீம்களா? இப்போ நான் உருது முஸ்லீமு, நான் தமிழனா, நான் உருது முஸ்லீமா? அல்லது நான் தக்னின்னு என்னுடைய சர்டிஃபிகேட்டில் போட்டிருக்கேன் தக்னியா? நான் வந்து இந்தியன்னு போட்டிருக்கேன் இந்தியனா? அல்லது ஏசியன், வெளியே போனால் ஏசியனுமா ஏசியனா? நான் யார்? என்னுடைய அடையாளம் எது? குர்ஆன் என்ன சொல்லுது? உங்கள் இந்த சமுதாயம் ஒரே சமுதாயம். இன்ன ஹாசி உம்மத்துக்கும் உம்மத்தன் வாஹிதா. நானே உங்களின் இறைவன், எனக்கே அடிபணியுங்கள். யார் அல்லாவை வணங்கி யார் அவனுக்கு அடிபணிகிறார்களோ இவர்கள் அனைவரும் ஒரு சமுதாயம். இதுதான் குர்ஆனுடைய ஃபிலாசபி. அப்போ ஒரு உம்மத் ஆயிடுச்சா? இப்போ என்னுடைய அடையாளம் எது? முஸ்லீம், அடிபணிந்தவன். அப்போ நான் யார்? நான் இந்த உம்மத்து. நான் எந்த நிலப்பரப்பில் வாழ்ந்தாலும் நான் இவன் தான். என்னுடைய முதல் அடையாளம் இதுதான், என்னுடைய இறுதி அடையாளமும் இதுதான். சாகும் போதும் முஸ்லீமாக தவிர நான் வந்து செத்துறக்கூடாது. அப்போ நான் ஒரு குளோபல் சிட்டிசன். முதல்ல இதை நான் வந்து புரிஞ்சுக்கணும். குர்ஆன் இது தான் சொல்லுது. அதே இது 21:92, அதே 23:52 அல்லாஹ் சொல்கிறேன், உங்களின் இந்த சமுதாயம் ஒரே சமுதாயம். இன்ன ஹாசிஹி உம்மத்துக்கும் உம்மத்தன் வாஹிதா. மறுபடியும் அதே தான் சொல்கிறேன், நான் உங்கள் இறைவன், எனக்கே அஞ்சுங்கள். மறுபடியும் எதை வச்சு நான் ஒரு உம்மத்து? அல்லாஹ்வை நம்புறதுனால நான் ஒரு உம்மத்து. எப்படி உம்மத்து? நான் அரபியா, நான் அதாவது முஸ்லீமாக பிறந்துட்டேனா? அதனால் கிடையாது. அல்லாஹ்வுக்கு அடிபணிகிறேன், அதனால் ஒரு உம்மத்து. அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் பயப்படுறேன், அதனால் நான் உம்மத்து. நான் எங்கே பிறந்திருந்தாலும் நான் ஒரு உம்மத்து. இப்போ புரிஞ்சிருச்சு. இப்போ நான் வந்து ஒரு உம்மத்து அப்படிங்கிறது. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டுட்டு போகும்போது இருந்த நிலைமை என்ன? இந்த ஒரு உம்மத்து. ஆனால் இந்த ஒரு உம்மத்து இப்படியே இருந்துச்சா? இப்போ இருக்குதா? இப்போ ரசூலுல்லாஹ்கிட்ட இதுக்கான சொல்யூஷன் வந்து ரசூலுல்லாஹ்ட்டே கேட்கப்படுது. உதைபத்துல் யமான் ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நான் எப்பவும் தீமையை பற்றி தான் அதிகமாக கேட்டுட்ருப்பேன். ஸோ அதை வச்சு எனக்கு தீமைனா எனக்கு ரொம்ப பயம். அதனால் நான் கேட்டுகிட்டே இருந்தேன். நான் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறேன், அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் அறியாமல் இருந்தோம், இப்படிலாம் இருந்தோம், நீங்கள் வந்தீங்க, எங்களுக்கு நேர்வழி காமிச்சிங்க, இப்போ இஸ்லாமுங்கிற இந்த நன்மை எங்கள்கிட்ட இருக்குது, இதற்கு பிறகு தீமை இருக்கிறதா? இந்த நிலைமை மாறுமா? மறுபடியும் ரிவர்ஸில் நம்ம போவோமா? ரசூலுல்லாஹ்ட்ட கேட்குறேன். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஆமாம் மாறுவீங்க அப்படின்னு. அப்போ அந்த தீமைக்கு பிறகு நன்மை ஏதாவது இருக்குதா? மறுபடியும் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆகுமா? ரசூலுல்லாஹ் ஆமாங்கிறேன். ஆனால் சற்று கலங்களாக இருக்கும், அவ்வளோ கிளியர் கட்டாக புரிஞ்சிக்க முடியாதுங்கிறேன். அந்த கலங்கலான நிலை என்ன அப்படிங்கிறேன். அப்போ அவர் சொல்கிறாங்க, ஒரு கூட்டத்தார் எனது வழிமுறை அல்லாததை கடைப்பிடிப்பார், எனது நேரு வழி அல்லாததை கொண்டு வழிகாட்டுவார்கள், அவர்களில் நீ நன்மையும் காண்பாய் தீமையும் காண்பாய். அவங்கள டோட்டலாக ரிஜெக்ட் பண்ணவும் முடியாது, அவங்கள அக்செப்ட் பண்ணவும் முடியாது, கலங்களாக இருக்கும் அப்படிங்கிறேன். அப்போ அவங்க கேட்குறாங்க, அந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் மறுபடியும் என்ன இருக்குது? அந்த நன்மைக்கு பிறகு தீமை உண்டா? அப்போ சொல்கிறாங்க, ஆமாம் இருக்குங்கிறாங்க.
இப்போ இந்த ரெண்டாவது தீமை வரும்போது என்ன சொல்கிறாங்க, அவர்கள் யார் அப்படின்னு கேட்கும்போது, அவர் நரகத்தின் வாசல்களில் நின்று கொண்டு அழைப்பவர்கள் சிலர் தோன்றுவார்கள், அவர்களின் அழைப்பை ஏற்பவரை நரகத்தில் அவர்கள் எரிந்து விடுவார்கள் என்று பதிலளித்தார்கள். அப்போ நரகத்துடைய வாசலில் அவன் நின்றுட்டுருப்பான் அப்படின்னா அப்போ ரொம்ப டேஞ்சரஸ் பர்சனாலிட்டி இவங்க. அப்போ இவங்க யாருன்னு கேட்குறேன். அல்லாஹ்வின் தூதரே, அவர்களுடைய அடையாளங்களை எங்களுக்கு தெரிவியுங்கள் என்று கேட்க, அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவர்கள் நம் இனத்தை சார்ந்தவர்களாகவே இருப்பார்கள், நம் மொழிகளையே பேசுபவர்களாக இருப்பார்கள் என்று பதிலளித்தார்கள். அப்போ கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த காலகட்டத்தை நான் அடைந்தால் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்குறாங்க. அப்போ ரசூல்லா சிம்பிளாக என்ன சொல்கிறாங்க, நீங்கள் முஸ்லிம்களின் ஜமாத்தையும் அதன் ஆட்சியாளரையும் பற்றிக்கொள் என்று பதிலளித்தார். அப்போது ரசூல்லா என்ன சொல்கிறாங்க, ஒரு உம்மத்து, அப்போ ஒரு குரான் ஒரு உம்மத்துங்குது. அப்போது முஸ்லீம்களுக்கு பல தலைமை இருக்கக்கூடாது, ஒன்று தான் இருக்கும். அப்போ இவங்க என்ன கேட்குறாங்க, எவ்வளோ கலங்களாக இருந்தாலும் சரி, என்ன பிரச்சனை நடந்தாலும் சரி, இவங்க நம்மளை மாதிரி பேசினாலும் சரி, நான் யார்கிட்ட இருக்கிறது எனக்கு சேஃபுங்கிறேன். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, முஸ்லீம்களின் தலைமை ஜமாத்தையும் அதன் ஆட்சியாளரையும் பற்றி பிடித்துக்கொள் அப்படின்னா, ஆட்சியாளர்னால் அதை அங்கீகரிக்கக்கூடிய ஒரு மெத்தட் இருக்குது, அது குரான் சொல்லுது. அம்ருஹும் ஷூரா பைனஹும், ஷூராவில் அல்லாஹ் சொல்கிறான், ஆட்சியாளர்னால் தேர்வு, அதாவது முஸ்லீம்களின் ஆலோசனைப்படி தேர்வு செய்யப்பட்ட ஒரு ஆட்சியாளர். அப்படி ஒரு ஆட்சியாளர் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஆட்சியாளர் இருந்தால் அவருக்கு தான் கட்டுப்படணும். அவர் தான் நம்முடைய இந்த உம்மத்தோடைய லீடரு. அவர் ஒற்றை தலைமை, அந்த தலைமைக்கு நாம் அடிபணியணும். அதுவும் நல்ல விஷயங்களில் அடிபணியணும். இது ஒரு விஷயம். அப்போ இந்த இடத்துல இவர் திருப்பி கேட்குறாரு, அவர்களுக்கு ஒரு கூட்டமைப்போ ஆட்சியாளரோ இல்லை என்றால் என்ன? சரி, அப்படி ஒரு முஸ்லீம்களுக்குன்னு ஒரு ஹோலிஸ்டிக்காக ஒருத்தன் இல்லை, பிரிஞ்சு ஒன்றுக்கு மேற்பட்ட பிரிவுகள் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணட்டும்? அப்போ அது சொல்கிறேன், அந்த பிரிவுகள் அனைத்தையும் விட்டு ஒதுங்கிவிடு. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க, ஒரு மரத்தின் வேர் பாகத்தை பற்களால் நீ கவ்வி பிடிக்க நேர்ந்த இறுதியில் அதே நிலையில் நீ இருக்கவே இறப்பு உன்னை தழுவினாலும் எந்த பிரிவினரும் சேர்ந்து விடாதே என்று விலையளித்தார்கள். இது முஸ்லீமில் 3764. இது குரானும் சொல்லுது. அதாவது பல வழிகளை பின்பற்றாதீர்கள், அது குரான் தெளிவாக சொல்லுது. தீனை பிரித்து விடாதீர்கள், தீனை துண்டு துண்டாக்காதீங்க, உம்மத்துனா உம்மத்து வாஹிதாவாக இருங்க, இது சொல்கிறான். இப்போது யார் கூட சேரக்கூடாதுங்கிறது கிளியர் கட்டாக அல்லாஹ் ரசூல்லா இங்கே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ஒருத்தன் உம்மத்தன் வாஹிதாவாக இல்லாமல் வேறொரு அடையாளத்துடன் உன்னை கூப்பிட்டான் அப்படின்னா, முஸ்லீமாக உன்னை பார்க்காம உன்னை வேற ஒரு மெட்டீரியலாக அவன் பார்க்குறான்னா, இப்போ இன்றைக்கி சவுதியில் நம்மளை முஸ்லீமாக பார்க்குறான்னா இந்தியனாக பார்க்குறான். அதனால தான் வரும்போது விசா கேட்குறான், போகும்போது அனுப்பி விட்றான், இத்தனை நாளுக்குள்ளே கிளம்படாங்கிறான். முஸ்லீமாக அவன் பார்க்கல, அப்போ அவன் கூட சேரக்கூடாது. அப்போ அடுத்து பாகிஸ்தான், அவன் என்ன பார்க்குறான், அவனும் என்னை இந்தியனை தான் பார்க்குறான், அவன் கூடயும் சேரக்கூடாது. என்னை யார் முஸ்லீமாக பார்க்குறான், எவனும் இல்லை, அப்போ எவன் கூடயும் சேரக்கூடாது. சிம்பிள். என்னை யாருமே முஸ்லீமாக பார்க்கல, நானும் உங்களை எங்கள் அமீராக பார்க்கல, அப்போ எனக்கு அமீரே கிடையாது. இப்போ அமீர் இல்லாத ஒரு வெற்றிடம் இருக்குது, புரியுதா? ஹிலாஃபத்தின் ராஷிதாவுக்கு அப்புறம் எனக்கு அமீரே இப்போ எவனும் கிடையாது. அப்போ இந்த சூழ்நிலை ஆச்சு. இந்த சூழ்நிலை நமக்கு மட்டும் புதுசாக, ஆல்ரெடி பனி இஸ்ராயல்கள் இந்த சூழ்நிலையை கடந்து வந்துருக்கு. இப்போ இதில் பனி இஸ்ராயல்கள் குரானில் சொல்கிறேன் பாருங்க, அல்லாஹ் சொல்கிறான், பிறகு மேலும் ஒரு சந்தர்ப்பத்தை நினைவு கூறுங்கள், நீங்கள் இரத்தம் சிந்தாதீர்கள், உங்களுடைய ஊர்களிலிருந்து ஒருவரை ஒருவர் வெளியேற்றாதீர்கள் என்று நான் உங்களிடம் வாக்குறுதி வாங்கினோம், நீங்களும் அதனை ஏற்றுக்கொண்டீர்கள், இன்னும் நீங்கள் அதற்கு சாட்சிகளாக இருந்தீர்கள். அல்லாஹ் என்ன சொல்கிறான், ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை வெட்டக்கூடாது, ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை விரட்டக்கூடாது, ஒரு முஸ்லீம் அவனுடைய குடியிருப்பிலிருந்து இன்னொரு முஸ்லீமை அந்த ஊரை விட்டு விரட்டி அடிக்கக்கூடாது. இது அல்லாஹ் சொல்லியிருந்தான், இதுக்கு சாட்சியாக இருங்கன்னா இருந்தாங்க. இது பனி இஸ்ராயல்களில் அல்லாஹ் சொன்னான். ஆனால் அதற்கு பின்னரும் கூட நீங்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்கிறீர்கள், உங்களில் ஒரு பிரிவினரை அவர்களின் ஊர்களில் இருந்து வெளியேற்றுகிறீர்கள், அவர்களுக்கு அநீதியும் அக்கிரமமும் செய்து அவர்களுக்கு எதிராக ஆள் சேர்க்கிறீர்கள், ஆனால் அவர்கள் போரில் பிடிபட்டு கைதிகளாய் உங்களிடம் வரும்போது மீட்பு பணம் கொடுத்து அவர்களை விடுவிக்கின்றீர்கள், ஆனால் அவர்களை வெளியேற்றுவதே உங்களுக்கு தடை செய்யப்பட்டிருந்தது. அப்படியென்றால் நீங்கள் வேதத்தின் ஒரு பகுதியை நம்பி மறுபகுதியை நிராகரிக்கின்றீர்களா?
உங்களில் இவ்வாறு செய்பவர்களுக்கு இவ்வுலக வாழ்வில் இழிவை தவிர வேறு எந்த கூலியும் இல்லை, மறுமை நாளிலோ மிக கடுமையான வேதனையின் பக்கம் அவர்கள் திருப்பப்படுவார்கள். நீங்கள் செய்து கொண்டிருக்கிற இந்த செயல்கள் பற்றி அல்லாஹ் கவனமற்றவனா இல்லை. அப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறான், நான் என்னடா சொன்னவங்கள பிரிஞ்சு போகக்கூடாதுன்னு சொல்கிறேன். அப்போ இது யாரை இது அல்லாஹ் சொல்கிறான் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த உம்மத்து எப்போ ஃபவுண்ட் ஆச்சு? மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் தான் பனி இஸ்ராயல்கள் ஃபவுண்ட் ஆகிறாங்க. அதுக்கு முன்னாடி இந்த உம்மத்து இருந்ததே கிடையாது. இசாக் அலைஹிஸ்ஸலாமுக்கு அப்புறம் வர்றாங்க, அப்படியே அவங்க ட்ராவல் பண்ணி வராங்க. வரும்போது முதல்ல அவங்களுக்கு ஒரு உம்மத்துங்கிற அந்த போஸ்டிங் கொடுக்கப்பட்டு, அவர்களுக்கு ஒரு ஷரியத்து கொடுக்கப்பட்டு, 10 கமாண்ட்மெண்ட்ஸ் தௌராத் அவங்களுக்கு தரப்பட்டு ஒரு உம்மத்தாக அவங்கள மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இணைக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் நடந்த விஷயங்கள் எல்லாமே குர்ஆன் அப்படியே பட்டியல் போடுது. அவங்க போய் சண்டை போடுங்க சொல்கிறாங்க, மாட்டேன்றாங்க. நீயும் அல்லாவும் போய் சண்டை போடுன்னு மாயதால சொல்கிறாங்க. அதுக்கு பதிலாக அல்லாஹ் 40 வருஷம் அவங்களுக்கு சபிச்சிட்றான். அதுக்கப்புறம் 40 வருஷம் கழித்து மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட இருந்த சாபி யூஷா பின் நூன், கஹஃபில் அந்த மீனை தூக்கிட்டு ஒருத்தர் வருவார் பாருங்க குகை கஹஃபில், அவருடைய தலைமையில் போரிட்டு அந்த நகரம் வெற்றி கொள்ளப்பட்டு ஒரு ஆட்சி அமையுது. அந்த ஆட்சிக்குள்ளே இவர்களுக்குள்ளேயே உள்நாட்டு சண்டையில் 12 ஆட்சிகளாக இவங்க தனித்தனியாக பிரிஞ்சு போயிடுறாங்க. இதுதான் அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த விஷயம். உங்களுக்குள்ளே அடிச்சிக்கூடாது, உங்கள் ஊர்க்காரங்களே நீங்கள் விரட்டக்கூடாது அப்படின்னா ஒரு குலம் இன்னொரு குலத்தை விரட்டி அடிக்குது. புரியுதா? இந்த குலம் அந்த குலத்து மேலே அட்டாக் பண்ணுது. இப்படி ஒருத்தர் இவங்க அடிச்சுக்கிறாங்க. அப்போ அல்லாஹ் என்ன சொல்கிறான், வேதத்தின் ஒரு பகுதியை, அதாவது அந்த கைதிகளை மீட்டெடுக்கிறது இதெல்லாம் செய்கிறீங்க, ஆனால் விரட்டினதே நீங்கள் தானே, கைதியானதுக்கு காரணமே நீங்கள் தானே. இப்போ நீங்கள் இப்போ காசாவில் பாம்பு போடுறதுக்கே காரணமாக இருந்துட்டு காசாவில் இப்போ எய்டும் அனுப்புகிறீங்க. அப்போ அவனுக்கு ஏர் ஸ்பேஸ் கொடுத்தது நீங்கள் தானே அவனுக்கு மெட்டீரியல் சப்ளை பண்ணீங்க. அவனுடைய டாலரில் உங்களுடைய பெட்ரோல் அவன் டாலரில் இது பண்ணி அவனுடைய எக்கனாமியை ஸ்ட்ரென்தன் பண்ணதே நீங்கள் தானே. அப்புறம் என்னடா வேதத்தோடைய ஒரு பகுதியை ஃபாலோ பண்ணி இப்போ நம்ம ரம்ஜான் மாதம் வந்துச்சுன்னா உடனே பெருசாக தர்மம் பண்ணுறீங்களா? இது என்ன இது அப்படிங்கணும். அப்போது அல்லாஹ் சொல்கிறான், இப்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு மறுமை நாளில் மிக கடுமையான வேதனை இருக்குது. இப்போது இவங்க 12 ஆட்சி அமைச்சதுனால கடைசி என்ன நடந்தது, 12 சின்ன சிறு ராஜாக்களாக இருந்தாங்க. ஒவ்வொரு ராஜா மேலேயும் எதிரிகள் படையெடுத்து வந்தாங்க. அதுலேயும் இவனுக்கு எதிராக அவனுக்கு உதவி, அவனுக்கு எதிராக இவனுக்கு உதவி, மாற்றி செஞ்சு அவன் கொஞ்சம் ஏரியாவாக பிடிச்சு கடைசியாக ஒட்டு மொத்தமாக எல்லாமே காலியாகி பாப்பராக நடு ரோட்டில் நின்றுட்டாங்க. இந்த சூழ்நிலை குர்ஆனில் 2வது அத்தியாயத்தில் 246வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், மூசாவுக்கு பின்னர் இஸ்ரவேலர்களின் தலைவர்களுக்கு ஏற்பட்ட நிலைமைகளை பற்றி நீர் சிந்தித்து பார்க்கவில்லையா? அல்லாவின் வழியில் நாங்கள் போர் புரிவதற்காக எங்களுக்கு ஓர் ஆட்சியாளரை நியமனம் செய்யுங்கள் என்று அவர் தம் நபியிடம் கூறிய போது, அது அரசனா கலீஃபாவாக வேண்டாம், இந்த அக்கப்போர் இந்த இடத்துல வேண்டாம், சரியா? அப்போ ஒரு ஆட்சியாளர் ஒரு மலிக்கை நியமனம் பண்ணுங்கன்றாரு. யார் கேட்குறா? அந்த பனி இஸ்ராயல்களுடைய தலைவர்கள் கேட்குறாங்க. அப்போது அவர்கள் தம் நபியிடம் கூறிய போது, நபிகிட்ட சொல்கிறாங்க. ஏன்னா நபி இருக்கும்போது நபிகிட்ட ரிக்வெஸ்ட் வைக்கிறாங்க, இத்தனை நாள் நாங்கள் பிரிஞ்சு இருந்தோம், 12 தலைமை கீழே இருந்தோம், இப்போ ஒற்றை தலைமையில் நாங்கள் கன்வின்ஸ் ஆகிட்டோம். ஏன்? இதனால் நாங்கள் ரொம்ப வாழ்க்கையில் அடிபட்டுட்டோம். அப்போ அவங்க கேட்குறாங்க, போர் உங்கள் மீது விதியாக்கப்படும் போது நீங்கள் போர் புரியாமல் இருந்து விட்டால் என்று கேட்டார். நீங்கள் உம்மத்தன் வாஹிதாவாக இருக்கும்போது மூசா நபி கீழேயே நீங்கள் போரிட மாட்டேன்னுல சொன்னீங்க. இப்போ நீங்கள் மறுபடியும் கேட்குறீங்க, மறுபடியும் உங்களை எதுக்கு நான் ஒன்றாக்கணும், இப்படியே இருந்து அடிச்சுட்டு சாவுங்க, உங்களையெல்லாம் நான் எதுக்கு ஒன்று சேர்த்தணுங்கிறார் நபி. அப்போ ஏற்கனவே நீங்கள் பல்ட்டி அடித்த கூட்டம் தானே அப்படின்னு. அப்போ அவர் என்ன சொல்ல, எங்கள் வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டும் எங்கள் பிள்ளைகளை விட்டு பிரிக்கப்பட்டும் இருக்கும்போது அல்லாவின் பாதையில் நாங்கள் போர் புரியாமல் இருக்க எங்களுக்கு என்ன கேடு வந்தது? இப்போ அல்லாலாம் ஞாபகம் வந்துட்டான். வெளியே ஊற்று துரத்துனதுக்கப்புறம் அடித்த பிரியில் எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு சொங்கின்னு. அப்போ அதான் அப்புறம் சொல்கிறான், ஆனால் போர் புரியுமாறு அவர்களுக்கு கட்டளையிடப்பட்ட போது அவர்களில் ஒரு சிலரை தவிர மற்றவர்கள் அனைவரும் பின்வாங்கி விட்டனர். மேலும் அல்லாஹ் இத்தகைய அக்கிரமக்காரர்களில் ஒவ்வொருவரையும் நன்கறிவான். அப்போவும் இந்த வாக்குறுதியில் இவங்க ஸ்ட்ராங்காக இருக்கலை அப்படிங்கிறான். அவர்களுடைய நபி,
நிச்சயமாக அல்லாஹ் தாலூத்தை உங்களுக்கு அரசராக நியமித்திருக்கிறான் என்று அவர்களிடம் கூறினார். இதை கேட்டதும் அவர்கள், எங்கள் மீது ஆட்சி செலுத்த அவர் எவ்வாறு உரிமையுடையவர் ஆவார்? நாங்களோ ஆட்சி அதிகாரத்திற்கு அவரை விட அதிக தகுதியுடையவராக இருக்கிறோம். மேலும் அவர் செல்வ வளம் அளிக்கப்பட்டவரும் அல்லவே என்று கூறினார்கள். அதற்கு அந்த நபி கூறினார், மேலும் உங்களுக்கு மேலாக அல்லாஹ் அவரை தேர்ந்தெடுத்திருக்கிறான். மேலும் அறிவாற்றலையும் உடல் வலிமையும் அவருக்கு அதிகமாக வழங்கியுள்ளான். தான் நாடுபவருக்கு அல்லாஹ் ஆட்சி அதிகாரத்தை வழங்கும் அதிகாரம் அல்லாஹ்விடமே இருக்கிறது. மேலும் அல்லாஹ் மிக விசாலமானவனும் பேரறிவுடையவனாகவும் இருக்கிறான். இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்கிறான்? தாலூத்துங்கிற ஒருத்தரை இவரை அல்லாஹ் அரசராக இப்போ நியமிச்சிருக்கான். இப்போ உங்கள் 12 குலங்களுக்கும் யார் தலைவர்? தாலூத்து தலைவர். அப்போ அவர் தான் லீடர். இப்போ இவர் கீழே இருந்து ஒன்றுபட்டு நீங்கள் சண்டை போடுங்க. இப்போ அவங்க சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க? அப்ஜெக்ஷன் பண்ணுறாங்க. அது லீடர் போட்டிங்க. ஆனால் லீடருக்கான நாங்கள் ஒத்துக்கிற அளவுக்கு எந்த குவாலிஃபிகேஷனும் அவர்கிட்ட கிடையாது. அப்போ அவங்க நபி சொல்கிறாரு, அவருக்கு ஒரு லீடருக்கு என்ன தேவை? நல்ல உடல் வளம் இருக்குது, நல்ல அறிவாற்றல் இருக்குது, நல்லா நின்று அதாவது ஒரு கேப்டன்னா ஃப்ரண்ட்டில் நின்று பர்ஃபார்ம் பண்ணி காட்டணும். தளபதினா முன்னாடி நின்று வீரமாக சண்டை போட்டு காட்டணும். அவங்ககிட்டருந்து இன்ஸ்பயர் ஆகி எல்லோரும் சண்டை போடணும். அந்த மாதிரி இருக்கணும். அதுக்கு அவர் குவாலிஃபிகேஷனான ஆள். அதே மாதிரி புத்திசாலி. அவருக்கு இந்த போர் தந்திரங்கள்லாம் அழகாக தெரியும். எப்படி இந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறது, இந்த கூட்டத்தை எப்படி மேனேஜ்மெண்ட், ஆளுமை திறன் அவருக்கு இருக்குது. இதெல்லாம் அந்த கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, அல்லாஹ் நான் முடிவு பண்ணுவேன் யார் தலைமையில் நடக்கணுன்ட்டு. நீங்கள் எங்கள்கிட்ட கொஸ்டின் பண்ணாதீங்க, உங்களை விட எனக்கு அறிவு இருக்குது அப்படிங்க. இப்போ இதுவாச்சு. இப்போ அடுத்த விஷயம், அது மேலும் அவர்களுடைய நபி அவர்களுக்கு கூறினார். அப்போ அடுத்தது அவங்க என்ன கேட்குறாங்க? நபி மேலே டவுட் படுறாங்க. என்ன, நீ உனக்கு வேணுங்கிற ஒரு ஆளை போட்டுட்டீங்க, இதை அல்லாஹ் லேபிள் வேறு குத்திட்டீங்க, அல்லாஹ்வால் இவர் தான் வந்தாருன்ட்டு, நாங்கள் இதையும் நம்ப மாட்டோம். அப்போ அவர் சொல்கிறார், அவருடைய ஆட்சி அதிகாரத்திற்கான சான்று என்னவென்றால், அது என்ன சான்று? அதாவது இவர் அல்லாஹ்வால் தான் நியமிக்கப்பட்டாருங்கிற சான்று என்னவென்றால், உங்களுக்கு ஒரு பேழை திரும்ப கிடைத்துவிடும். அதாவது உங்களுடைய அந்த தாபூத்து அது உங்களுக்கு திரும்ப கிடைச்சிடும். அதில் என்ன இருக்குது? அதில் உங்கள் இறைவனிடமிருந்து வழங்கப்பட்ட மன அமைதிக்கான பொருட்களும் உங்களுக்கு மன திருப்தி தரக்கூடிய எல்லா விஷயம் அதில் இருக்கும். மூசாவுடைய குடும்பத்தினர் மற்றும் ஹாரூனுடைய குடும்பத்தினர் விட்டு சென்ற சிறப்பு பொருட்களும் அதை இருக்கும். அதை வானவர்கள் சுமந்து நிற்கின்றனர். நீங்கள் இறை நம்பிக்கையுடையவராக இருந்தால் இதை நிச்சயமாக உங்களுக்கு இதில் மகத்தான சான்று இருக்கிறது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். இப்போ இது ஸ்டோரி. இப்போ ஸ்டோரிக்குள்ளே ஒரு குட்டி ஸ்டோரி. இப்போ இங்கே என்ன அப்படின்னா, இப்போ இவங்களுக்கு ஆட்சியாளர் நியமனம் செய்யாச்சு. அதுக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கிற ப்ரூஃப் என்ன? அந்த ஒரு பேழை வந்துடும். அந்த பேழையில் என்ன இருந்துச்சு? தாபூத்தில் என்ன இருந்துச்சு? ஹாரூன் அலைஹிஸ்ஸலாமுடைய ஃபேமிலி, மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபேமிலியோடைய பொருட்கள் இருந்துச்சு. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ் சொல்கிறாங்க. இது முத்தவாத்திரான ஹதீஸ். இது எல்லா ஹதீஸ் கிதாப்லையுமே இருக்குது. உங்களுக்கு முன்னிருந்த யூதர்கள் மற்றும் கிறிஸ்தவர்களின் வழிமுறைகளை நீங்கள் ஜானுக்கு ஜான், முலத்துக்கு முலம் பின்பற்றுவீர்கள். எந்த அளவிற்கென்றால் அவர்கள் ஒரு உடும்பின் பொந்துக்குள் நுழைந்தால் கூட நீங்கள் அவர்களை பின்பற்றி நுழைவீர்கள் என்று இறை தூதர் அவர்கள் கூறினார்கள். நாங்கள் இறை தூதர் அவர்களே, யூதர்களையும் கிறிஸ்தவர்களையுமா நாங்கள் பின்பற்றுவோம் என்று கேட்டோம். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேறு யாரை என்று திருப்பி கேட்டார். வேறு யாருப்பா, அவங்கள தான் ஃபாலோ பண்ணீங்கன்னு. இப்போ அப்படியே ரசூலுல்லாஹ்வுடைய உம்மத்துக்கு ஃபிட் பண்ணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒற்றை தலைமையாக உம்மத்தன் வாஹிதாவாக இருந்தோம். அதுக்கப்புறம் 2லிருந்து பிஸ்மில்லா பண்ணோம். மோயர்லேனும் பாதி பிச்சுட்டு போனார். இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 60 மேற்பட்ட நாடுகளாக பிரிஞ்சிருக்கும். இப்போ இன்றைக்கி பல்வேறுபட்ட தலைமை ஆயிடுச்சா? இப்போ காசா அடி விழுந்துச்சா? அங்கே சுழுக்கு விழுந்துச்சா? அந்த வீடு காலியா? இப்போ அடுத்து ஈரான் லைனில் நிற்குதா? யுஏஇ இப்போ லைனில் நிற்குதா? யமன் வாங்கிருச்சா? சிரியா வாங்கிருச்சா? லெபனான் வாங்கிருச்சா? லிபியா வாங்கிருச்சா? சூடான் வாங்கிருச்சா? சோமாலியா வாங்கிருச்சா? இப்போ அங்கே ஒரு ஆலிம இஸ்ரேல் கொடி போட்டுட்டு பயான் பண்ணுறாரா? ஜும்மா பயானு இஸ்ரேலுடைய அந்த கொடியவே அப்படியே போட்டுட்டு பயான் பண்ணுறாரா? இஸ்ரேலுடைய கொடியில் என்ன சிம்பலிசம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியாதா? ரெண்டு கோடு இருக்குது. அது என்ன 2 கோடு? ஒன்று நைல் நதி, இன்னொன்று ஃபுராத் நதி. நடுவில் டேவிட் ஸ்டாரு.
இது மொத்தமும் சேர்ந்து தான் இஸ்ரேலுங்கிறான். நைல் நதி இன்றைக்கி எங்கே ஓடுது? எகிப்தில். அவன் எகிப்து ஆவணுதுங்கிறான். சரியா? நீ என்ன நினச்சிட்ருக்கிற? ஏதோ இது காசா பிரச்சனைன்னு நினச்சிட்ருக்கிற. இது எகிப்து அவன் கையில் பிடிக்கும்போது உனக்கு தெரியும். ஈராக்கு நீ என்ன நினச்சிட்ருக்கிற? ஃபுராத்து உனக்கு இல்லை, ஃபுராத் அவங்க பிரச்சனைன்னு நினச்சிட்ருக்கிற. அது காசா பிரச்சனை நினச்சிட்ருக்கிற. உன் பிரச்சனை அது. ஃபுராத் அவன் கையில் வேணுங்கிறான். அதுதான் அவன் ரெண்டு நதி நடுவில் இருக்கிற பகுதி அப்படிங்கிறான். அதுதான் அவனுடைய சிம்பலிசம் வச்சுருக்கான். இது ஃபுல்லாக அவன் பிடிப்பான். இது பிடிச்சா இந்த 246 வசனத்துக்கு நாங்கள் வந்துடுவோம். இந்த அரபு ஆட்சியாளர்கள் எல்லாருமே செவனு அப்பாப்பி, எவனுமே சொந்த காலில் நிற்க முடியாத அளவுக்கு பொருளாதாரமும் இருக்காது, அவங்கக்கிட்ட இராணுவமும் இருக்காது, ஒன்றும் இருக்காது. மறுபடியும் இவர்களை ஒன்றுபடுத்துறதுக்கு ஒரு ஒற்றை தலைமை வரும். அதுதான் இமாம் மஹதி. அது யார்? அது நபி கிடையாது, தாலூத். அந்த தாலூத்துடைய மிஷனை டேக் ஓவர் பண்ணி அவர் கொண்டு போகும்போது முன்னாடி தாலூத்தினால கொல்ல முடியாது. அது யார் நமக்குன்னா? தஜ்ஜாலு. அந்த இடத்துல ஜாலூத்தை கொல்றதுக்கு யார் வராங்க? தாவூத் அலைஹிஸ்ஸலாம் வராங்க. இந்த இடத்துல யார் வருவாங்க? ஈசா வருவாங்க. இவ்வளோதான் மேட்ரு. மஹதி அலைஹிஸ்ஸலாம் குரான்லே இருக்காங்க. நான் நபி இல்லாதவர் ஒரு நபியிடம் தன்னுடைய ஆட்சியை ஒப்படைப்பார். இதே தான் சிஸ்டம், இதுதான் பேட்டர்ன். இது அல்லாஹ் என்ன சொல்கிறான்? தாலூத் சம்பவத்தை சொல்லிட்டு நிச்சயமாக உங்களுக்கு இதில் மகத்தான சான்று இருக்கிறதுங்கிறான். சான்று எதுக்கு இருக்குதுல? இது ஒரு வரலாறு ஸ்டோரி தான். அது நடந்து முடிஞ்சு போச்சு. சான்றுனா நமக்கு ஏதாவது யூஸ் ஆகணும், நமக்கு ஏதாவது படிப்பினை இருக்கணும், நமக்கு அது எஃபெக்டிவாக இருக்கணும். அப்போது இதே மாதிரி ஒரு சினாரியோ பில்ட் ஆகும். அப்போ அவங்களுக்கு தாபூத் என்ன? ஹாரூனுடைய குடும்பமும் மூசா நபியுடைய குடும்பம். நம்முடைய தாபூத் யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பம். இவங்க வந்துட்டாங்கன்னா அந்த லீடருக்கு யாராவது அகெயின்ஸ்ட் பண்ணுவாங்களா? புரியுதா? அவ்வளோதான் கணக்கு. அப்போ அந்த காணாமல் போன ஃபேமிலி கிடச்சிரும். அதுதான் மேட்ரு. இப்போ அந்த ஃபேமிலி யாருன்னு நமக்கு தெரியாதா? பியூர் பிளட் யாருன்னு தெரியாதா? அப்போது அந்த அத்தாட்சி வர்ற வரைக்கும் இவங்களை நம்பக்கூடாதுங்கிறது நமக்கு இதிலேருந்து புரியுதா இல்லையா? அது தேவையில்லை. அதாவது அவர் மஹதியே வந்தால் கூட நீங்கள் பையச் செய்யாதீங்க. தாபூத்து கிடைக்காத வரைக்கும் பையச் செய்யாதீங்கப்பா. தாபூத்து நிறைய இருக்குது, சிம்பலிசம். அவருக்கு அத்தாட்சிகள் நிறைய இருக்குது. அப்போ 2 உம்மத்து ஒரே பேட்டர்ன். புரியுதா இல்லையா? இப்போ 2வது எழுச்சி அவங்களுக்கு வந்துச்சா இல்லையா? அதுதான் அவங்களுடைய கிலாஃபத். தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த கிலாஃபத். அதுதான் மரியம் அலைஹிஸ்ஸலாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பண்ண போகிறாங்க. இதில் நமக்கு என்ன இருக்குது பிரச்சனை? வேறு யாராவது லீடர்ஷிப் இன்றைக்கி கிளைம் பண்ண முடியுமா? ஈரான் கிளைம் பண்ண முடியுமா? எனக்கு பின்னாடி எல்லோரும் வாங்கன்ட்டு அடிபட்டதுக்கு அப்புறம் கூட சொல்கிறேன். ஃபஸ்ட்டு விஷயம், பொருளாதாரம் இல்லாத இஸ்லாமிய நாடு யாராவது விரும்புவாங்க? நான் தலைமை தாங்குறேன்னு எவனா ஒருத்தன் வருவான் வாண்டடா. செல்வ வலிமை இருக்கக்கூடிய இந்த அரபு நாடுகளுக்கு யாராவது ஆட்சியாளராக ஆக்குறீங்கன்னா அவன் மண்டையாட்டிட்டு வருவாங்க. அரபு நாடுகள் மேலே அணுகுண்டு போட்டு க்ளீன் ஷேவ் பண்ணிவிட்டு இந்த அரபு நாடை இப்படி தூக்கி கொடுத்தோம்னா, அராம்கோ இல்லாத ஒரு அரபு நாடு சவுதி அரேபியா, என்ன நம்ம நியோம் இல்லாத ஒரு சவுதி அரேபியா, ஜித்தா இல்லாத ஒரு சவுதி அரேபியா, ரியாத் இல்லாத ஒரு சவுதி அரேபியா கொடுத்து ஒட்டகம் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு அந்த பழைய காலத்து சவுதி அரேபியா, 1930s உடைய சவுதி அரேபியா மறுபடியும் கொடுத்தா யாராவது ஆட்சி பண்ணுவாங்க? இங்கே இருந்தோம்னா இந்த டெம்பரேச்சரில் நம்ம செத்து போயிடுவாங்க. அப்போ ஒருத்தர் வராருன்னா அவர் கண்டிப்பாக முக்லிஸான ஆளாக தான் இருப்பார். அப்போ ஆட்சிக்கு ஆசைப்பட்டாலாம் அவர் வரமாட்டார். அவரை துரத்தி பயத்து செய்வாங்க. அவர் வேணாம் பாரு. ஏன்னா அப்போ உலகத்தோடைய இவ்வளோ பெரிய பொருளாதாரமாக ஐபிஎலுக்கெல்லாம் அவங்க ஸ்பான்சர்லாம் பண்ணிகிட்டு இருக்கிற நிலைமையெல்லாம் இருக்காது இல்லை. புரியுதா? இப்போ கிளியர் கட்டா? அப்போது இதுதான் பேட்டர்னு சேமு. அப்போ 2 எழுச்சி அவங்களுக்கு, நமக்கும் 2 எழுச்சி. இஸ்லாத்து அந்த கிலாஃபத்து அலாமின்னாச்சு நபுவடுங்க. நுபுவத்து, கிலாஃபத்து, முழுக்கியத்து, அப்புறம் கடுமையான முழுக்கியத்து, அதுக்கப்புறம் மறுபடியும் கிலாஃபத் வந்துருச்சு. அப்போ இதில் மாற்று கருத்து இங்கே இல்லை, ஒன்றுமே கிடையாது. அதே மாதிரி இந்த பையத்து விஷயத்துக்கு வருவோம். இப்போ இவர் வந்துட்டார்னா நம்ம இந்தியாவில் இருக்கிற ஆட்கள், மற்ற நாடுகளில் இருக்கிற ஆட்கள் எல்லாருமே போய் பையத்து செய்யணுமா? ஒரே இடத்துல போய் குவியணுமா? கட்டாயம் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ரசூலுல்லாஹ்வுக்கு பையத் செய்யாது எவ்வளோ பெரிய குற்றம்? எவ்வளோ பெரிய குற்றம்? ரசூலுல்லாஹ் போய் சந்திக்காமல் இருக்கிறது, ரசூலுல்லாஹ்வுக்கு போய் பையத்து செய்யாமல் இருக்கிறது எவ்வளோ பெரிய குற்றம்? பெரிய குற்றம்.
ஆனால் அந்த மாதிரி ஒரு குற்றம் செஞ்சவரை ரசூல்லா எவ்வளோ பாராட்டி பேசுகிறாங்க தெரியுமா? முஸ்லீமில் 6490, 91, 92 நபிசுல்லாஸ்லாம் வந்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? உமர் அலியானோவிட்ட சொல்கிறாங்க, அந்த மாதிரி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற நான் கேட்டேன், யமன் நாட்டு மக்களின் துணைப்படையுடன் உவைஸ் இப்னு ஆமீர் உங்களிடம் வருவார். அவர் கர்ன் கிளையை சேர்ந்தவராக இருப்பார். அவருக்கு தொழுநோய் இருந்து அதிலிருந்து ஒரு திர்ஹம் அளவுக்குள்ள இடத்தை தவிர அவர் குணமடைந்திருப்பார். அவர் தம் தாயாரிடம் மிகச்சிறந்த முறையில் நடந்து கொண்டிருப்பார். தாயாரை விட்டு வர வேற யாரும் இருக்க மாட்டார். அவர் அல்லாவின் பெயரால் சத்தியம் செய்தால் அல்லாஹ் அதை நிறைவேற்றுவான். உங்களுக்கு முடியுமானால் உங்களுக்காக உங்கள் இறைவனிடம் பாவ மன்னிப்பு கோரும்படி அவரிடம் கேளுங்கள். இது யார்கிட்ட சொல்கிறாங்க? உமர்கிட்ட சொல்கிறாங்க. உவைஸை பார்த்தீங்கன்னா உவைஸுக்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்க சொல்லி நீங்கள் கேளுங்கன்ற உமர்ல வாயில அல்லாஹ் பேசுகிறேன்று. 2வது ப்ரைஸு உம்மத்திலேயே. அவரை பார்த்து இவரை தூக்குறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னா என்ன அர்த்தம்? பக்கத்தில் தான் இருக்கிறார், யமனில் தான் இருக்கிறார். யமன் வாசிகள்லாம் வந்துட்டு போயிட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் இவங்க வீட்டில் அம்மா இருக்கிறாங்க. பத்ரை விட, உஹதை விட, கந்தகை விட, தபுக்கை விட அவங்க அம்மாவுக்கு சர்வீஸ் பண்ணுறது தான் சிறந்தது. அதுதானே மெசேஜு. அவங்க வரல இல்லை ஒரு போருக்கு கூட. இவங்களை முனாஃபிக்குன்னு சொல்லலையே ரசூல்லா. களிமா சொல்லிட்டாங்க இவங்க. ரசூல்லா கேள்விப்பட்டோன்னு களிமா சொல்லியாச்சு. ஆனால் வந்து ரசூல்லா மரணிக்கிற வரைக்கும் ஒரு தடவை கூட சந்திக்கல. ஏன்னா அதை விட பெரிய வேலை அங்கே இருந்துச்சு. அப்போ இவங்களுக்கு அந்த சென்ஸ் இருந்ததுனால ரசூல்லா அவங்கள ஹைலைட் பண்ணி காட்டுறாங்க. இவங்களுக்கு அறிவு இருக்குப்பா, எந்த இடத்துல யாரை விட்டுட்டு போகணும். சும்மா நபியை பார்த்தாலே பொங்கிட்டு போய் நபி மேலே முகப்பத்தில் வந்து எங்கள் அம்மாவை நட்டாத்தில் விட்டுட்டு உங்கள்கிட்ட வந்துட்டேன் நபி அப்படின்னோடனே முதல்ல போயா திரும்பி உங்கள் அம்மாவை பாரு அப்படிம்மை. வர்றதுக்குள்ளே உங்கள் அம்மா இதுவா தீனுங்கிறது நலம் நாடுவது, மனிதர்களுக்கு நலம் நாடுவது. நீங்கள் நலம் நாடுறதை விட்டுட்டு அங்கே வந்து நபியோட பையத் செஞ்சு நீங்கள் நபியும் சந்தோஷப்பட மாட்டார். ரசூல்லா ஒரு பையத்தே செய்யலை. உமர்லியாவுடைய அந்தஸ்தோட கொண்டு போய் எந்த இடத்துல ஆகுதோ அது சிறப்புக்காக சொல்கிறாங்க. ஆனால் உமர்லியாவை தான் சிறந்தவங்க. இவர் என்ன பண்ணுறாரு ஓய்ஸு? அதுக்கப்புறம் சொன்ன உடனே என்ன கேட்குறாங்க? அவர் கேட்குறாரு, நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னா. இனி நான் யமனுக்கு போக முடியாது, பாப்புலர் ஆக்கி விட்டீங்க. நான் கூஃபாவுக்கு போகிறேன், அங்கே போய் வாழ்ந்துக்கிறேன் சொல்கிறார். கூஃபாவுக்கு அவர் போகிறேன் அப்படிங்க. அது சொல்கிறார். அங்கே ஒரு ஆளுநருக்கு நான் கடிதம் எழுதி தரேன். ஒன்றும் எழுதி தராங்க. நான் ஏழை எளிய மக்களிடையே வாழ விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓய்ஸு அவங்க போயிடுறாங்க. அப்போது யமன் ஃபேமஸ் ஆகிட்டதுனால இவர் கூஃபாவுக்கு போயிடுறாரு. ஏன்னா யமன் வாசிகளோட வந்து தான் இவங்க இது ஆகிட்டாங்க. அப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அலி ரலியல்லாஹுடைய படையில் போய் சிஃபீனில் போய் சேர்ந்துக்கிறாங்க. சிஃபீன் போரில் முஆவியா ரலியல்லாஹுவுக்கு எதிராக போரிட்டார்கள். போரின் ஒரு கட்டத்தில் அலி ரலியல்லாஹு அவர்கள், என் கூட சாக தயார் என்பவர்கள் மட்டும் பையத் செய்யுங்கள் என்று கேட்க உவைஸ் ரலியல்லாஹு அவர்கள் உட்பட 99 பேர் பையத் செய்தாங்க. பிறகு உவைஸ் ரலியல்லாஹு ஷஹீதானார். அப்போ யார்கிட்ட பையத் செய்கிறாங்க? இவங்க அலிகிட்ட பையத் செய்கிறாங்க. எப்போ செய்கிறாங்க? சிஃபீனில் வந்து செய்கிறாங்க. அப்போ அது வரைக்கும் அவங்க அம்மா உயிரோடு இருக்கிற வரைக்கும் அம்மா விட்டுட்டு வரல. வந்ததுக்கப்புறம் இவங்களுக்கு தெரியுது எங்கே வேலை செய்யணும், என்ன வேலை செய்யணும், எப்போ சேரணும், யார் கூட சேரணும். வந்தவொடனே கன்ஃபியூஸ் ஆகல பாருங்கள். என்னடா இங்கே சின்ன கூட்டம், அங்கே பெரிய கூட்டம், அவங்க தான் ஹக்கில் இருப்பாங்க போல், நடுவில் இவ்வளோ பேர் இருக்காங்க. ஏற்கனவே அலி எடுத்து ஆயிஷாலாம் சண்டை போட்டதை பார்த்தா அலி தான் விவகாரமான ஆள். இப்படி தானே கணக்கு போடுவோம் நம்மளாம் இருந்தால். அன்னை மேலேயே அவங்க படையெடுத்துட்டு வந்துட்டார் அப்படி இப்படின்னு கணக்கு போடுவோம். ஓய்ஸ் எவ்வளோ தெளிவாக இருக்கார். ஓய்ஸில் ஏன் பாராட்டினாங்க? எந்த காலத்தில் என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு ரசூல்லா காலத்துலேயே ஏன் குர்ஆனுடைய நாலேஜ், குர்ஆனுடைய தீம் புரிஞ்சதுனால ரசூல்லாவையே பதட்டப்பட்டு போயெல்லாம் பையத் செய்கிறதுக்கு போகல. அப்போ மஹதியை மாத்திரம் எதுக்கு மஹதி போய் பையத் செய்கிறதுக்கு லைன் கட்டிட்டு நான் முன்னாடி போய் அட்வான்ஸ் புக்கிங்லாம் பண்ணணும், டோக்கன்லாம் எதுக்கு இப்போவே விற்றுட்டு சுற்றணும்? நம்ம செத்ததுக்கப்புறம் வராரா, நம்ம உயிரோடு இருக்கும்போது தான் வராரு. நம்ம வேலை இங்கே வேலை. அப்போ வர்றதுக்காக வச்சுட்டு இதுக்காக ஆள் பிடிக்கிற வேலை, இது வேலை, இதெல்லாம் வேலையான்னா? இது பிரச்சாரம் பண்ணுறதெல்லாம் ஒரு வேலையா? இதுக்கெல்லாம் எல்லா இடத்துல கூலி வேறு கிடைக்கும்னு எதிர்பார்க்குறாங்களா அவங்கன்னு தெரில. இது வேலையே கிடையாது, வெட்டி வேலை. அவர் உயிரோடு லைவில் இருந்தாலே அவருக்காக நீங்கள் தாவா செய்ய முடியாதீங்க. போயுங்க எல்லோரும் போங்க, மாதிக்கிட்ட போங்க. மாதி போயிட்டு என்ன பண்ணுவார்? இப்போ இந்தியாவை பார்த்துக்க போய் அங்கே இருந்தாங்க கிளம்பி வந்தோம். நம்ம வந்துட்டு போகணும், பெட்ரோல் காசு தண்டம்.
மஹதி என்ன வந்து வழிகாட்ட போகிறாரா உங்களுக்கு? நேர்வழி என்னன்னு உங்களுக்கு தெரியாதா? அவர் அங்கே அரபுகளுக்கு வழிகாட்டுவார். அவர் நேர்வழி உம்மத்துனா என்ன, உம்மத்துடைய பேசிக் என்ன, எதுக்கு இந்த பவுண்டரிஸ் எல்லாம் போட்டிங்க, அதனால் யூஏஇன்னு 7 நாடுகள், யுனைடெட் அரப் எமிரேட் குட்டி குட்டி, இதெல்லாம் ஒரு ஊர்லாம் ஒரு நாடா? இது வந்து ஹாக்கிமில் 5717 5718 ஓவைசல் கர்னி ஒரு அலியல்னாவை கூட சேர்ந்தாங்க அப்படிங்கிறது. அதனால் சிம்பிள் கான்செப்ட் இதுதான், புரியுதா? பெருசாலாம் அழட்டிக்க தேவையில்லை. ரசூலாக இருக்கும்போதே இவங்க அழட்டிக்கல. யார்? நம்மளை மாதிரி ஆள் இருந்தால் என்ன பண்ணியிருப்போம் நினச்சிப்பார். முதல்ல ரசூலா பார்க்க போயிருப்போம். ஆனால் ரசூலா என்ன, யாரை பாராட்டுறாங்க? இவரை பாராட்டுறாங்க.